So, hi, hello and vanakkam pasangala. So, welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் செஷன்ல குட்டி வாரியர்ஸ் பேட்ச் நம்மளோட கிளாஸ் 8 பசங்களுக்கு ஒன் ஷார்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சாப்டர்ல என்ன சாப்டர் பசங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ பசங்களா நம்மளோட சேனல்ல நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்மளோட ஒன் ஷார்ட் செஷன்ஸ் உனக்கு ரெகுலரா வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளோட சாப்டர் நீ வந்து படிக்கிறப்ப ஒன் ஷார்ட் செஷன் பாக்குறப்ப உங்களோட டெக்ஸ்ட் புக்கை பக்கத்திலேயே வச்சுட்டு நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அடிஷனல் வேர்ட்ஸ், கீ வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி படிச்சேன்னா உனக்கு வந்து நார்மலா படிக்கிறத விட அட் அ டைம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்பே உனக்கு கான்செப்ட்ஸ் நண்டா மண்டையில ஏறும். ஓகே, ஸோ பசங்களா டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஸோ புக் பக்கத்துல இருக்கட்டும் அண்ட் கையில பென் அண்ட் பேப்பர் இருக்கட்டும். பிகாஸ் இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றதுல வந்து நிறைய உனக்கு வந்து கான்செப்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து படிக்கணும். ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ புக், ப்ளீஸ் ஹேவ் யோர் டெக்ஸ்ட் புக் வித் யூ அண்ட் கையில ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஒன் ஷார்ட் செஷனுக்குள்ள போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா நம்மளோட நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனா ப்ளீஸ் ஜாயின் இன் ஆர் டெலிகிராம் சேனல். அதுக்கான QR கோட் இருக்கு அண்ட் அதுக்கான லிங்க்கும் உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஜாயின் பண்ணோம்னா திஸ் இஸ் அ QR கோட். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. இந்த வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல யூ கெட் ஆல் த அப்டேட்ஸ் ஃபார் யோர் எக்ஸாம். உன்னோட கிளாஸ் 8 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா நாங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் நிறைய குவிசஸ் அண்ட் தேவையான குட்டி 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 ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதில் ஜாயின் பண்ணி யூ கெட் த பெனிஃபிட்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி மேம் எனக்கு வந்து நீங்க சொல்லி தரது நல்லா புரியுது, பட் எனக்கு இந்த செஷன் PDF-ம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப்ல குட்டி வாரியர்ஸ் பேட்ச் வந்து உனக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இதுல பசங்களா நீங்க ஃப்ரீயாவே என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, என்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன யூஸ் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கினா நீ யூடியூப்ல வந்து லைவ் பாக்குறப்ப இந்த வீடியோ பாக்குறப்ப உனக்கு ஆட்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் வந்து ஃபோக்கஸ்டா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல நீங்க வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து அவைலபிளா வித்தவுட் எனி ஆட்ஸ் நீ பார்க்கலாம். அண்ட் நம்ம செஷனோட PDF-யும் நீ இதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ, கம்ப்ளீட்டா ஃப்ரீடா பசங்களா. ஸோ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சயின்ஸ், மேக்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் செஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் வில் கோ ஃபார் த இம்பார்ட்டன்ட் என்னென்ன கான்செப்ட்ஸ்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுல டால்டன்ஸ் அட்டாமிக் தியரினா என்ன, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன, தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல்னா என்ன, வேலன்சினா என்ன, அயான்ஸ்னா என்ன, chemical formula or molecular formula என்ன, naming chemical compounds, chemical equation and laws of chemical combination, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல வந்து கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஆர் டைம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட நம்மளோட சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பசங்களா நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல யூ கேன் சி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் வந்து எலிமெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் நீ எடுத்துக்கிட்டனாலும் இது வந்து சில எலிமெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு. இப்போ என்னோட ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டனாலும் this substance is made up of some unique elements. என்னோட வாட்ச் it is made up of some unique elements. என்னோட கம்மல், என்னோட செயின் ஒன்னொன்னுமே ஒவ்வொரு எலிமெண்டால மேட் ஆயிருக்கு. மேம் நீங்க சொல்றது புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த செயின், இப்ப இந்த கோல்டு பார்த்தனா this is one element இல்லையா. என்னோட ரிங் வந்து it is made up of gold இல்லையா. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லாக், ஒரு பூட் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன், அது வந்து டிஃபரெண்ட் எலிமெண்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ். ஸோ டோட்டலா நம்மளோட உலகத்துல பார்த்தனா இது வரைக்கும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தனா there are 118 எலிமெண்ட்ஸ் உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே மேம், அப்போ இதுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்னா இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பட் ஸ்டில் they are identifying. நீ சயின்டிஸ்ட் ஆனா கூட நீ கண்டுபிடிக்கலாம். ஸோ there are 118 elements in identified worldwide so far. So out of these elements உனக்கு 92 எலிமெண்ட்ஸ் உனக்கு இயற்கையாவே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இயற்கையாவே பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட். ஓகே, நீங்க நிறைய குவாரி மைன்லாம் வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மைன்ல குவாரியில இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய மினரல்ஸ் அப்டெயின் பண்ணுவாங்க. அந்த மினரல்ஸ்ல இருந்து தான் உனக்கு எலிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. இப்ப KGF படம்லாம் பார்த்திருப்பேன் இல்லையா. அந்த KGF படத்துல என்னது, அது கோல்டு மைன் இல்லையா, தங்கத்தை எடுக்கிறாங்க.
ஸோ இந்த தங்கம் வந்து உனக்கு எப்படி இருக்கு, இயற்கையாவே நம்மளோட பூமியில இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் பிரசன்ட் இன் நேச்சர் நேச்சுரலி. ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் அப்படி இருக்கு, 92 எலிமெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 118 எலிமெண்ட்ஸ் உனக்கு நேச்சுரலாவே பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப மீதி எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி மேம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் சிந்தசைஸ்ட் இன் லெபார்டரிஸ். ஓகே, மீதி எலிமெண்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, லெபார்டரியில சிந்தசைஸ் பண்றாங்க. மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் தே ஆர் பிரசன்ட் இன் நேச்சர். ஓகேயா? ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் உனக்கு நேச்சுரலாவே பிரசன்ட் இருக்கு, அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா காப்பர், அயான் இல்ல காப்பர், அயன், கோல்ட் அண்ட் சில்வர். இப்ப கோல்டு, சில்வர், இந்த காப்பர், இரும்பு, இந்த மெட்டல்லாம் பார்த்தோன்னா இயற்கையாவே வந்து உனக்கு வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ நம்ம கல்குவாரி, கல்மைன், இந்த இதுலலாம் பார்த்தோன்னா நம்மளோட மினரல்ஸ் வந்து நீ வந்து ஈஸியாவே எடுக்கலாம். ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர். ஸோ இதை தவிர்த்து தேர் ஆர் எலிமெண்ட்ஸ் லைக் டெக்னீஷியம், புரோமீத்தியம், நெப்டூனியம் அண்ட் புளுட்டோனியம். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா தே ஆர் சிந்தசைஸ்ட் ஆர்டிஃபிஷியலி இன் லெபார்டரிஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் உனக்கு லெபார்டரியில லேப்ல வந்து உனக்கு சிந்தசைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமிலர் minute particles called atoms. So இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கா, இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே it is made up of similar kind of atoms. ஸோ இப்போ ஒரு செவர் எடுத்துக்கோ, செவரு தான் ஒரு எலிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவரில் வந்து செவரு எப்படி கட்டுவாங்க, செவரை வந்து நிறைய கல் வச்சு கட்டுவாங்க மேம், செங்கல் வச்சு கட்டுவாங்க மேம். ஸோ எல்லா செங்கலும் வச்சு கட்டினாதான் உனக்கு ஒரு செவரு வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் different particles called ஒரு element is made up of particles called as atom. ஓகேயா? ஸோ இந்த ஆட்டம்ஸ் பார்த்தோன்னா ஒரு எலிமெண்ட்ல பார்த்தோன்னா இந்த எல்லா ஆட்டம்ஸுமே உனக்கு எப்படி இருக்குமா, சிமிலரா இருக்குமா அண்ட் மைன்யூட்டா இருக்குமா. ஓகே, ஸோ இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அப்படின்ற எலிமெண்ட் எடுத்தனா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். என்ன ஆட்டம்ஸ், கோல்டு ஆட்டம்ஸ். அண்ட் இந்த எல்லா ஆட்டம்ஸும் உனக்கு சிமிலரா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்ட் அஸ் ஆட்டம்ஸ் அண்ட் அந்த எல்லா ஆட்டம்ஸும் உனக்கு சிமிலரா இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எல்லாரும் போய் தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கதை. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வி தாட் லைக் ஆல்ரெடி தங்கம் இஸ் சோ ப்ரெஷியஸ், சில்வர் இஸ் சோ ப்ரெஷியஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்து அதிகமாக விலை போயிட்டே இருக்கு. ஒரு கிராமோட விலையே வந்து 11,500 சம்திங். ஸோ people are getting more interested in buying gold இல்லையா? அந்த அளவுக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் ரொம்ப ப்ரெஷியஸா மாறி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கமிங் ஹியர், ஸோ ஆட்டம்னா என்ன மேம்? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்ட் அஸ் ஆட்டம்ஸ்னு சொன்னீங்க. இந்த ஆட்டம் அப்படின்ற வேர்ட் எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு? இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் அட்டாமோஸ். ஓகே, ஸோ கிரீக் வேர்ட் அட்டாமஸ்ல இருந்து தான் உனக்கு ஆட்டம் அப்படின்ற ஒரு வேர்ட் எடுக்கிறாங்க. ஸோ டோமோஸ் அப்படின்னா உனக்கு கிரீக்ல வந்து ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிகிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ டோமோஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிகிள், அதால உன்னால டிவைட் பண்ண முடியும், அதான் நீ வந்து டோமோஸ்னு சொல்லுவேன். இதுக்கு ஆப்போசிட்டா ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிளை உன்னால டிவைட் பண்ணவே முடியாது, ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிளை நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமோஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மாலஸ்ட் indivisible particle தான் என்ன சொல்லுவோம்? அட்டாமோஸ்னு சொல்லுவோம். அதுல இருந்து தான் உனக்கு ஆட்டம் அப்படின்ற வேர்ட் வந்து டிரைவ் ஆயிருக்கு. ஓகே, சோ ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ் வந்து லைக் டெமோக்ரிட்டஸ் வந்து உனக்கு ஆட்டம்ஸை வந்து பேசியிருக்காங்க. ஓகே மேம், மேம் எல்லா சயின்டிஸ்டுமே உனக்கு வந்து இந்தியன்ஸாவே இல்லை, எல்லாருமே வேற ஊருக்காரங்களா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்லடா பசங்களா, நம்மளோட இந்தியன் பிலாசபர்ஸுமே வந்து அப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, ஈவன் கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் மட்டும் நம்மளோட ஆட்டம்ஸை பத்தி பேசலடா பசங்களா. ஈவன் நம்மளோட யாரு, நம்மளோட தமிழ் போயட் ஔவையார் இருக்காங்க பாத்தியா, ஔவையாரே உனக்கு அணு பத்தி பேசியிருக்காங்க. அணுனா என்ன? ஆட்டமை பத்தி பேசியிருக்காங்க. எப்ப பேசியிருக்காங்க, எதுல பேசியிருக்காங்க மேம்னா, அவங்க வந்து திருக்குறளை பத்தி பாராட்டி பேசுறப்ப அவங்க அணு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அப்பவே வந்து அணுவெல்லாம் பத்தி நம்மளோட தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ என்ன போயம்ல மேம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஓகே, திருக்குறளை பத்தி பெருமையா பேசுறப்ப குறள், இந்த திருக்குறள் வந்து 2 அடி தான் இல்லையா? சோ இந்த 2 அடியில வந்து நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு அணுல, ஒரு குட்டி ஆட்டம்ல வந்து பெரிய கான்செப்ட்ஸ், பெரிய ஒரு ஓஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ், ஓஷனே வந்து உள்ள நுழைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா?
ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆட்டமை பத்தி அப்பவே வந்து ஔவையார் வந்து நம்மளோட தமிழ் போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆட்டமை பத்தி பிலாசபர்ஸ் வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க. பட் சயின்டிபிக்கா யாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிபிக் பேஸோட ஆட்டமை பத்தி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, the first scientific theory about atom was given by John Dalton. John Dalton தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஆட்டமை பத்தி சொல்லியிருக்காரு வித் அ சயின்டிபிக் ஃபவுண்டேஷன். இவ்வளோ நேரம் டெமோக்ரிட்டஸ் அண்ட் ஔவையார் இவங்கெல்லாம் வந்து அணுவை பத்தி சொல்லியிருக்காங்க, ஆட்டமை பத்தி பேசியிருக்காங்க, ஓகே. பட் ஒரு ப்ராப்பரா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு அவங்க எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னது யாரு? ஜான் டால்டன். அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க. யாரு? நம்மளோட ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட். அதுக்கப்புறம் நிறைய சயின்டிபிக் தியரிஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளோட சயின்டிபிக் தியரி அபவுட் ஆட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்மளோட ஜான் டால்டன். அவர் தான் நம்மளோட ஆட்டமை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிபிக் தியரி எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் தான் தாம்சன் வந்தாரு, அப்புறம் தான் நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்தாரு. ஓகே, சோ இந்த லெசன்ல நம்ம எப்படி டிஃபரெண்ட் அட்டாமிக் தியரிஸ் உனக்கு வந்துச்சு அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அண்ட் we are going to see about valencyனா என்ன, molecular formula என்ன, அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு, அது எப்படி நேம் பண்றது, அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜான் டால்டன் பாத்தீங்கன்னா இவர் தான் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸை பத்தி பேசியிருக்காரு with a scientific basis. Okay, so John Dalton provided a basic theory about the nature of matter. Okay, so matter na என்னடா பசங்களா ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. So for example இந்த நான் மொபைல்ல வந்து matter னு சொல்றேன். எப்படி matter னு சொல்றேன்? So matter is anything which has mass and occupies space. Okay, so இப்போ இந்த போனுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கா, அண்ட் அதே மாதிரி நான் இங்க வச்சேனா இது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதா? So இத தான் நான் என்ன சொல்லுவேன்? matter னு சொல்லுவேன். இப்போ நான் இந்த வாட்டர் பாட்டில matter னு சொல்லலாமா? ஆமா. ஏன்? இதுக்கு வந்து ஒரு தனி மாஸ் இருக்கு இல்லையா, சம வெயிட்டா இருக்கு. ஸோ இட் ஹேஸ் சம் மாஸ் அண்ட் நான் வச்சேன்னா இட் இஸ் ஆக்குபையிங் சம் ஸ்பேஸ். ஸோ இதையும் நான் மேட்டர்னு சொல்லலாமா? இந்த பேப்பரை நான் மேட்டர்னு சொல்லலாமா? ஆமா, இதுக்குமே வந்து ஒரு மாஸ் இருக்கு அண்ட் இதை நான் இங்க வச்சேன்னா இது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ இதுவும் மேட்டர். அப்ப வைஃபை, சிக்னலு, இதெல் அப்புறம் எமோஷன்ஸ் லைக் ஹாப்பினஸ், ஆங்கிரி, இதெல்லாம் வந்து நான் வந்து மேட்டர்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் நீ வந்து மேட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா உன்னோட ஹாப்பினஸ்க்கு ஏதாச்சும் மாஸ் இருக்கா, அது ஏதாச்சும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதா? கிடையாது. ஓகே, ஸோ எனிதிங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஜான் டால்டன் என்ன சொன்னாரு? மேட்டரை வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிச்சுட்டே போனா there is some smallest indivisible particle. அதுதான் என்ன சொல்றாங்க? அவங்க டால்டன்னு ஆட்டம்னு சொல்றாங்க. யாரு? நம்மளோட டால்டன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? 1808ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவர் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்றது ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இதுல இருக்கிற பாஸ்டுலேட்ஸ்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பசங்களா இந்த பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் தேர் இன் யோர் புக் பேக் அண்ட் உன்னோட எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்னடா பசங்களா? ஆல் த மேட்டர் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்ட் as atoms. So இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். ரொம்ப சிம்பிள்டா பசங்களா. என்னது? ஒவ்வொரு மேட்டரும் இருக்கு. ஸோ எல்லா மேட்டருமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்ட் as atoms. ஸோ இந்த பேப்பரை நான் கிழிச்சிட்டே போறேன். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் நீ கிழிப்ப? எவ்வளோ நேரம் நீங்க கிழிச்சிட்டே போவீங்க இல்லையா? ஸோ தேர் வில் பி சம் பாயிண்ட் where you can't tear the paper. இப்போ நான் வந்து கிழிச்சிட்டே போறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இந்த லெவல் வந்துருச்சா? இதுக்கு மேல நான் கிளிக்கலாமா? கிளிக்கலாம் மேம். கிழிச்சிட்டே போவியா? ஸோ தேர் வில் பி சம் பாயிண்ட் வேர் யூ கான் டிவைட் த பேப்பர். இதுக்கு மேல இந்த பேப்பரை வந்து நீ கிழிக்கவே முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த வெரி ஸ்மால் பார்ட்டிகிள். அந்த பார்ட்டிகிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பார்ட்டிகிளை தான் we call it as atom. ஓகே, ஸோ எல்லா மேட்டர்லையுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்ட் as atoms. ஸோ ஒரு வீடு கட்டணும்னா செங்கல் வச்சுதான் நீ வீடு கட்டுவேன். ஓகே, ஸோ ஒரு வீடோட ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக் என்னது? நம்மளோட செங்கல். அதே மாதிரி ஒரு மேட்டரோட பில்டிங் பிளாக் என்ன? நம்மளோட ஆட்டம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் ஆஃப் டால்டன். செகண்ட் பாஸ்டுலேட் என்ன? atoms of the same element are identical in all aspects. என்னது? atoms of same elements are identical in all aspects. For example, இப்போ நான் வந்து கோல்டு எடுக்கிறேன்டா பசங்களா, அது ஒரு எலிமெண்டா? இப்போ இந்த எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் கால்ட் as atom. ஸோ ஒரு எலிமெண்ட்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப்
நிறைய ஆட்டம்ஸ் and இந்த எல்லா ஆட்டம்ஸுமே எப்படி இருக்குமா they will be identical அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட்ல it is made up of atoms. அந்த எல்லா ஆட்டம்ஸுமே எப்படி இருக்கும் it will be identical in all aspects. என்னென்ன aspects? size, shape, mass, properties எல்லாமே சேமா இருக்கும். ஸோ இந்த ஒரே எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸை நான் சொல்றேன். ஒரே எலிமெண்ட்ல இருக்கிற டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் will be identical in all aspects. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா atoms of different elements. Atoms of different elements உனக்கு they have different sizes and masses. ஓகே, இப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட், இப்போ நான் இங்கே ஒரு கோல்டு எலிமெண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு அயன் எலிமெண்ட் எடுக்கிறேன். இது ரெண்டுமே வேற வேற எலிமெண்டா? இந்த எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ், இந்த எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ். இதுல இருந்து ஒரு ஆட்டம் எடுக்கிறேன், இதுல இருந்து ஒரு ஆட்டம் எடுக்கிறேன். ஓகே, இப்போ தீஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ இதோட சைஸு, இதோட ஷேப்பு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு சேமா இருக்கும்னா சேமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் வில் பி ஹேவிங் டிஃபரெண்ட் சைசஸ், மாசஸ் அண்ட் பொசஸ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான்டா பசங்களா உன்னோட தேர்ட் பாஸ்டுலேட். அண்ட் ஃபோர்த் பாஸ்டுலேட் என்ன? ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஆட்டம் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஸோ ஒரு ஆட்டமை நீ புதுசா கிரியேட் பண்ணவும் முடியாது, ஒரு ஆட்டமை உன்னால கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இதுதான் உன்னோட ஃபோர்த் பாஸ்டுலேட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே கம்பைன் with each other in a fixed simple ratio to form molecules. So atoms ஆல இண்டிபெண்டன்ட்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது உனக்கு தெரியுமா? ஸோ ஆட்டம்ஸ் வந்து தனியாவே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து they will be combining with each other. ஸோ சேம் ஆட்டம்ஸோ சேம் எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகும். ஸோ நம்ம ஆட்டம்ஸ் வந்து உனக்கு கண்டிப்பா கம்பைன் ஆகும். இது கம்பைன் ஆகுறப்ப ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஆட்டம், குளோரின்ல இருந்து ஒரு ஆட்டம் எடுத்து ரெண்டும் கம்பைன் ஆகுதுன்னா அது ஏனோ தானோன்னு கம்பைன் ஆகாது. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் உனக்கு கம்பைன் ஆகுறப்ப தே கம்பைன் இன் அ வெரி ஃபிக்ஸட் சிம்பிள் ரேஷியோ. ஓகே, ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல தான் உனக்கு ஃபார்ம் ஆகி அது ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்ற மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணணும்னா உனக்கு ஹைட்ரஜன் 2 ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் 1 ஆட்டம் கம்பைன் ஆனால் மட்டும்தான் உனக்கு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். அது பாட்டுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆனால் உனக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகாது, அது வேற ஏதாச்சும் ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகணும்னா 2 லைக் டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் இன் அ ஃபிக்ஸட் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? Atom is the smallest particle of matter that takes place in a chemical reaction. So ஒரு chemical reactionல the smallest particle அதுதான் இந்த ஆட்டம் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல this is the smallest particle of matter அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so these are the postulates of Dalton's atomic theory. so பசங்களா first என்ன? all matter is made up of smallest particles called as atom. atoms of same element க்கு உனக்கு they have similar or identical properties. different elements atom ஓட properties different-ஆ இருக்கும். atom is indestructible. அப்புறம் atoms of different elements combine in a fixed ratio. அப்புறம் atom தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல டேக் பார்ட் பண்ற ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். சோ இதாண்டா பசங்களா. சோ பசங்களா these are very important. so at least எல்லாத்தோட கீவேர்ட்ஸை இந்த மாதிரி வந்து நீ வந்து ஹைலைட் பண்ணி உன்னோட புக்ல படிச்சேன்னா ஹைலைட்டர் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப உனக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வரும். ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அவ்வளோதான். ஸோ டால்டன் என்றவர் நம்மள மாதிரி தான். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டோடலாம் வரல, அவர் சின்ன பேக்ரவுண்ட்ல இருந்து தான், ஒரு வில்லேஜ்ல இருந்தா வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்து அப்புறம் ப்ரொஃபஸரா போய் அதுக்கப்புறம் தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ யூ ஷுட் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் திஸ் பீப்புள். ஓகே, ஸோ நான் என்னதான் நம்மளோட டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி சூப்பரா இருந்தாலும் என்ன அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஸோ இவர் இந்த அட்டாமிக் தியரி சொன்னதுனால என்னென்ன வந்து யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த liquids and gases ஓட properties தான் நம்மளோட டால்டன் அட்டாமிக் தியரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, so most of the properties of gases and liquids வந்து நம்மளோட டால்டன் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. and next this explains the laws of chemical combination. okay, so laws of chemical combination. so laws of chemical combination பத்தி நம்ம படிக்க போறோம். அதாவது
உனக்கு வந்து சில கெமிக்கல்ஸ் கம்பைன் ஆகுதுன்னா there are some specific laws to be followed. ஓகே, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா சில கெமிக்கல் காம்பினேஷன் லாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதான் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டால்டன் அட்டாமிக் தியரி வந்து இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன, திஸ் தியரி ஹெல்ப்ஸ் டு ரெகக்னைஸ் த மாலிகுலர் டிஃபரன்சஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் வேற காம்பவுண்ட்ஸ் வேற. இப்போ ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், ஆனா H2O அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். ஓகே, ஸோ எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்டுக்கு உள்ள டிஃபரன்சஸை பத்தி நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் gases and liquids explain பண்ணுது, next laws of chemical combination explain பண்ணுது, next வந்து elements and compounds குள்ள differences explain பண்ணுது. So there are lot of advantages of Dalton's atomic theory. but இருந்தாலுமே இங்கேயுமே சில குறைகள் இருக்கு. என்னன்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. what are the limitations of Dalton's atomic theory? அத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா என்னதான் வந்து சூப்பரா இருந்தாலுமே இதுலயுமே வந்து சில குறைகள் இருக்கு. குறைகள் இல்ல, there are some things which he couldn't explain. அவர்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல because அப்ப இருந்த ரிசோர்ஸை வச்சு அவர் வந்து இப்படிலாம் இருந்துச்சு. அவர் மாதிரி தப்பு இல்லடா, ஏன்னா அவர் அதை பண்ணதே பெரிய விஷயம். லிமிடேஷன்ஸ் சொல்றது சில விஷயங்கள் அவர் வந்து பார்க்கல, அது அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து யோசிச்சு இது இவர் சொல்லல, ஆனா அந்த மாதிரியும் இருக்குன்னு சொல்ல வந்தாங்க. ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட லிமிடேஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இதோட வரம்புகள் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டால்டன் என்ன சொல்லியிருக்காரு, ஆட்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் என் மேட்டர்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நீ என்ன பண்ண முடியாது, நீ டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ ஆட்டம் இஸ் அ இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல லிமிடேஷன் என்னதுன்னா, அதுதான்டா லிமிடேஷனே. என்ன லிமிடேஷன்? இட் இஸ் நோ லாங்கர் கன்சிடர்ட் as a smallest indivisible particle. என்ன மேம் சொல்றீங்க? எஸ். ஸோ இவ்வளோ நாளும் நம்ம டால்டன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஆட்டம் தான் வந்து இன்டிவிசிபிள்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் சொன்னாங்க, கிடையாதுடா தம்பி டால்டன், இல்ல இதுக்கப்புறமும் ஆட்டமையுமே நீ வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஆனா அவருக்கு அப்ப தெரியல. ஓகே, அவரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த காலத்துல அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஆட்டம் தான் வந்து இன்டிவிசிபிள், அதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆட்டமையுமே டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் சொன்னாங்க. So atoms of the same element have different masses. இன்னொன்று என்னது, atoms of the same element. Okay, atoms of the same element have different masses. டால்டன் என்ன சொன்னாரு, ஒரே எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சேமா தான் இருக்கும், ஐடென்டிக்கலா தான் இருக்கும்னாரு. பட் அதுவுமே தப்பு அப்படின்றாங்க. சில ஒன்னதான் வந்து இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டனாலும் அந்த எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஆனா எல்லா ஆட்டம்ஸுமே உனக்கு வந்து இட் ஹேஸ் சேம் மாஸ்னா கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் எலிமெண்ட்லே தேர் ஆர் சம் ஆட்டம்ஸ் விச் வில் பி ஹேவிங் டிஃபரெண்ட் மாசஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்டே தே ஹேவ் டிஃபரெண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் மாசஸ். ஓகே, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா தான் இருக்கும்னாங்க. பட் அப்படி கிடையாது. சில ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து தே வில் ஹாவ் சேம் மாசஸ். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோபார்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட லிமிடேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, சப்ஸ்டன்சஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மே ஹாவ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த எலிமெண்டால மேடா இருக்கு, இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இந்த எலிமெண்டால மேடா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும், ஏன்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் சேம் எலிமெண்ட் நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. என்னதான் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து சேம் எலிமெண்டால மேடா இருந்தாலுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகுது அப்படின்றாங்க. மேம் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் சம் சப்ஸ்டன்சஸ் லைக் டைமண்ட் எடுத்துக்கோ, கிராஃபைட் எடுத்துக்கோங்க. டைமண்டும் உனக்கு கார்பன் எலிமெண்டால தான் மேடா இருக்கு, கிராஃபைட்டும் உனக்கு கார்பன் எலிமெண்டால தான் மேடா இருக்கு. ஆனா டைமண்டுக்கும் கிராஃபைட்க்கும் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும்னு பார்த்தனா கிடையாது. என்னதான் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் உனக்கு கார்பனால மேடா இருந்தாலுமே டைமண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இட் இஸ் வெரி ஹார்ட். Graphite properties is completely different. Okay, so substances which are made of same element they have different properties. Okay, coal, graphite and diamond. புரியுதா? So these are the limitations of Dalton's atomic theory. Okay, I think பசங்களா நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலனா திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க.
ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரினா என்ன, அதோட பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அண்ட் அதோட லிமிடேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம டால்டன் வந்து என்னதான் வந்து ஆட்டம் தான் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் வர சயின்டிஸ்ட் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, இல்லடா தம்பி டால்டன், நீ ஆட்டமையும் டிவைட் பண்ணலாம், அதுக்குள்ளேயும் தேர் ஆர் சம் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் சொன்னா ஆட்டம்குள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆட்டம்குள்ள இருக்கிற ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே 1878ல நம்மளோட சர் வில்லியம் க்ரூக்ஸ் அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்சார்ஜ் டியூப் வச்சு பண்ணாரு. அதுல இருந்து he found out that there are some rays which are traveling between the two metal electrodes. Okay, so metal அவர் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்தார், ஒன்றும் இல்லை ஒரு டிரான்ஸ்பரண்ட் டியூப் வந்து எடுத்திருக்காரு, கிளாஸ் டியூப். அதில் வந்து ஒரு 2 மெட்டல் எலக்ட்ரோட் 2 சைடும் அட்டாச் பண்ணிட்டு அதை ஒரு சர்க்கியூட்ல அட்டாச் பண்ணிட்டு அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்றப்ப சப்ளை பண்றப்ப அவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா, இந்த மெட்டல் எலக்ட்ரோடுக்கு நடுவில் there are some rays passing அப்படின்னு வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகேயா, ஸோ இந்த ரேஸ், அதாவது அவர் இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் அட்டாச் பண்ணி அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றப்ப he could see some visible rays traveling between these two metal electrodes. அந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸோட அந்த ரேஸ் பேர் என்ன சொல்றாங்க, we call it as Crookes rays or cathode rays. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் எப்படி பண்ணாருன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த டியூபை டிஸ்சார்ஜ் டியூபை அவங்க என்ன சொல்றாங்க, க்ரூக்ஸ் டியூப் ஆர் கேத்தோட் ரே டியூப்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதோட செட்டப் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேத்தோட் ரே டியூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் டியூப், கேத்தோட் ரே டியூப். இதுல வந்து 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் எனக்கு அட்டாச் பண்றாங்க. அந்த metal electrodes we are connecting it to a external voltage. Okay, so negative terminal oda attach ஆயிருக்கிற இந்த electrode we call it as cathode, and positive terminal oda attach ஆயிருக்கிற இந்த electrode we call it as anode. Okay, so அதே மாதிரி இந்த டியூப்ல வந்து we are connecting one pump to maintain the pressure. Okay, and இந்த டியூப் வந்து it is filled with a gas at low pressure. ஓகே, அப்புறம் அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றாங்க. இதோட செட்டப் தான் வந்து உனக்கு இங்க ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தனா கேத்தோட் ரே டியூப்னா என்ன, லாங் கிளாஸ் டியூப் filled with gas and sealed at both the ends. Okay, அதுல 2 மெட்டல் பிளேட் அட்டாச் ஆயிருக்கு with high voltage. Okay, நெகட்டிவ் டெர்மினல்ல அட்டாச் ஆயிருக்கிற அந்த மெட்டல் எலக்ட்ரோட கேத்தோட்னோ, பாசிட்டிவ் டெர்மினல்ல அட்டாச் ஆயிருக்கிற அந்த மெட்டல் எலக்ட்ரோட ஆனோட்னோ சொல்றோம். அப்புறம் இந்த டியூப் இஸ் கனெக்டட் டு a pump. ஓகே, எதுக்கு பம்ப், அந்த கேத்தோட் டியூப்ல உனக்கு பிரஷரை லோவரா வச்சிருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னடா பசங்களா, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலா எலக்ட்ரிசிட்டி வந்து ஏர்ல பாஸ் ஆகுறப்ப, ஓகே, எலக்ட்ரிசிட்டி உனக்கு ஏர்ல பாஸ் ஆகுறப்ப, யூஸ்வலா பாஸ் ஆகாது, ஏர் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. பட் அட் சம் ப்ரெஷர், அட் சம் கண்டிஷன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஏர்ல பாஸ் ஆகுறப்ப அது என்ன பண்ணும், அது வந்து நம்மளோட கேஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி உனக்கு கேட்டயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த செட்டப் நம்ம வந்து பார்த்தோம், எப்படி செட்டப் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஆஃப் 10,000 வால்ட்ஸ் வந்து உனக்கு சப்ளை பண்றாங்க இந்த கேத்தோட் ரே டியூப்ல. ஆனா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல பண்றாங்க. நல்லா கவனி, உனக்கு இத்தனை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து உனக்கு கேத்தோட் ரே டியூப்ல சப்ளை பண்றாங்க, பட் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல உனக்கு இது வந்து பண்றப்ப ஓகே உனக்கு என்ன ஆகுது, உனக்கு எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியுமே இந்த மெட்டல் எலக்ட்ரோடுக்கு நடுவுல வந்து ஃப்ளோ ஆகல. ஓகேயா, சோ நீ என்ன பண்ற, நீ வந்து ஹை வோல்டேஜ் சப்ளை பண்ணி நீ வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமான்னு பாக்குற, பட் பாஸ் ஆகல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல. பட் இதே சேம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நீங்க சப்ளை பண்றப்ப, லோ பிரஷர்ல நீ சப்ளை பண்றப்ப என்னது, சேம் வோல்டேஜ் when it is applied to the electrodes of discharge tube containing air at a very low pressureல நீ சப்ளை பண்றப்ப you could see that the greenish glow is observed on the wall of the
discharge tube behind anode. ஓகே, ஸோ நீ வந்து லோ ப்ரெஷர்ல வந்து சப்ளை பண்றப்ப என்ன ஆகுதான், உனக்கு ஆனோட்க்கு பின்னாடி you could see some greenish glow. அப்ப கேத்தோட்ல இருந்து ஏதோ சம் ரேஸ் வந்து உனக்கு ஆனோட்ல பட்டு இங்க உனக்கு greenish glow வருது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ அப்படின்னு உனக்கு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, some invisible ray coming from the cathode. ஓகே, ஸோ கேத்தோட்ல இருந்து some rays வந்து உனக்கு வந்து கிளம்புது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ கேத்தோட்ல இருந்து there are some invisible rays கிளம்புது, அது உனக்கு வந்து ஆனோட ரீச் ஆகுது. ஸோ கேத்தோட்ல இருந்து இந்த ரேஸ் கிளம்புறதுனால இந்த ரேஸை நம்ம என்ன சொல்றோம், கேத்தோட் ரேஸ்னு சொல்றோம். அண்ட் தீஸ் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம எலக்ட்ரான்ஸ்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்ன பண்றாங்க, நம்ம க்ரூக்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ பசங்களா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா ஏர் என்னது, இட் இஸ் அ வெரி புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணாது. ஓகே, யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி இருக்கிற காத்து வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுச்சுன்னா லைட்டா ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி கசிஞ்சாலும் ஏர் மூலமா அது பாஸ் ஆகி உனக்கு வந்து ஷாக் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. பட் தேங்க் காட் நம்மள சுத்தி எந்த ஒரு காத்துமே வந்து என்னது, இட் இஸ் a very poor conductor of electricity. ஓகே, so all of us would have got electrocuted. எல்லாரும் அப்படியே ஷாக் அடிச்சு நம்ம வந்து என்ன ஆயிருப்போம்னு தெரியல. ஓகே, ஸோ தேங்க் காட் ஏர் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கேத்தோட் ரேஸ் ஆல்வேஸ் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். கேத்தோட்ல இருந்து கிளம்புறது தான் இந்த கேத்தோட் ரேஸ். எப்படி இது வந்து அப்படியே வந்து கர்வெல்லாம் போகாது, இது straight line la dhaan travel agum. So cathode rays travel in a straight line and cathode rays are made up of material particles which have mass and kinetic energy. So in the cathode rays edala made aayirukku, it is made up of some particles. adoda per dhaan enna sonna electrons nu sonna. இந்த electrons ku thaniya mass irukku, thaniya kinetic energy irukku appdin solranga. Okay, so idha second property. And next enna, cathode rays are deflected by both electric and magnetic field. என்னது, இந்த கேத்தோட் ரேஸ் நம்ம டியூப்ல வந்து டிராவல் ஆகுறப்ப நீ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிற இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறனா அது டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் உனக்கு கேத்தோட்ல இருந்து ஆனோட்க்கு வருதா. ஸோ இங்க வந்து நீ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஸோ நம்ம கேத்தோட் ரேஸ் என்ன ஆகுது, இட் இஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் டெர்மினல். ஏன், ஸோ அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாசிட்டிவ் டெர்மினல் பிளேட்டை நோக்கி அது வந்து போக ஆரம்பிக்குது. அதுல இருந்து என்ன தெரியுது, கேத்தோட் ரேஸ் ஆர் நெகட்டிவ், அதனாலதான் அது பாசிட்டிவ் நோக்கி போகுது. அப்ப கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் என்னடா பசங்களா, அதுதான் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் த நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த கேஸ். ஓகே, ஸோ இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அந்த கேத்தோட் ரே டியூப்ல என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்காது. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த கேஸ். புரியுதா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். புரியுதா? ஸோ பசங்களா இதாண்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவு தே டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். ஈவன் பழங்காலத்தில் டிவிலாம் பார்த்தோன்னா தே ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்இடி டிவி, எல்சிடி டிவி, ஸ்மார்ட் டிவி, டிஜிட்டல் டிவி நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. பட் அப்போ வந்து என்னது, நம்ம கேத்தோட் ரே டியூப் வச்சு தான் உனக்கு டெலிவிஷனே வந்து ஓடுச்சு. ஸோ அங்கே பார்த்தோன்னா கேத்தோட் ரேஸ் டெலிவிஷன் டியூப்ல கேத்தோட் ரேஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ பீம் ஆஃப் கேத்தோட் ரேஸ் வந்து இட் இஸ் டைரக்டட் என்ன பண்றாங்க, கேத்தோட் ரேஸை வந்து அவங்க ஒரு கோட்டட் ஸ்கிரீனுக்கு வந்து என்ன பண்றாங்க, அதை டைரக்ட் பண்றாங்க. ஓகே, on the front of the tube whereby varying the magnetic field generated by electromagnetic coil the beam traces a luminescent image. Okay, so beam of cathode rays வருது, அதை வந்து ஒரு coated screen in front of the tube வந்து அவங்க வந்து பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்றப்ப magnetic field வந்து நீ வேரி பண்றப்ப you can get a bright luminescent இமேஜ். இதை வச்சுதான் அப்ப உனக்கு டிவிலாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் பசங்களா என்னது நம்மளோட டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓகே எலக்ட்ரான்ஸை உனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இங்க பார்த்தோன்னா கேத்தோட்ல இருந்து ரேஸ் கிளம்புது, லோ ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ஆனோட்ல கொஞ்சம் ஊட்ட போட்டுனா திஸ் இஸ் கிரியேட்டிங் அ ஃப்ளோரசன்ட் இமேஜ்.
in the back side. புரியுதா? So these are cathode rays. So next வந்து okay. So நம்மளோட ஆட்டம்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்குன்னு நம்மளோட வில்லியம் குரூக் சொன்னார். இப்ப the presence of positively charged particles in the atom has been predicted by Goldstein. Okay, on the conception atom being electrically neutral. So எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் ஆட்டம் வந்து as a whole வந்து எலக்ட்ரிக்கலா நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. நியூட்ரல் அப்படின்னா பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம ரெண்டுமே நியூட்ரலா இருந்துச்சுன்னா தட் இஸ் நியூட்ரல். அதாவது ரெண்டுமே இல்லாம வந்தா அது நியூட்ரல் இல்லையா? ஸோ இங்க பாத்தனா நம்ம ஆட்டம் வந்து நியூட்ரல்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆட்டம்ல எனக்கு நிறைய நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா இந்த ஆட்டம் as a whole நியூட்ரலா இருக்கணும். கண்டிப்பா அந்த நெகட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப ஆட்டம்ல பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் நம்மளோட கோல்ட்ஸ்டைன் தான். ஏன்னா ஆட்டம் as a whole is electrically neutral. ஓகே, சோ அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சது யாரு? நம்மளோட கோல்ட்ஸ்டைன். சோ இதுவுமே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் கண்டுபிடிச்சாரு. அதே கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் வந்து பண்ணிருக்காரு. சேம் செட்டப். என்ன நான் உனக்கு அங்க செட்டப் சொன்னோம் அதே செட்டப் தான். ஆனா on applying a high voltage under low pressure, he observed a faint red glow on the wall behind the cathode. Okay, இங்க அவர் வந்து கண்டிப்பா வந்து அதே செட்டப் தான் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப அவர் என்ன பண்ணாராம், அவர் என்ன பார்த்தாருன்னா கேத்தோட்க்கு பின்னாடி ஒரு ரெட் க்ளோ பார்த்தாராம். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் வந்து ஆனோட் பின்னாடி ஒரு ஃப்ளோரசன்ட் கிரீன் க்ளோ பார்த்தாரு. இவர் கேத்தோட்க்கு பின்னாடி ஒரு ரெட் க்ளோ பார்த்தாரு. ஓகே, ஸோ கேத்தோட்க்கு பின்னாடி ஒரு ரெட் க்ளோ வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆனோட்ல இருந்து ஏதோ ஒரு ரேஸ் கிளம்பி இருக்கு. ஓகே, ஆனோட்ல இருந்து ஒரு ரேஸ் கிளம்பி இருக்கு. ஸோ அந்த ரேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? இவர் என்ன சொல்றாரு? ஆனோட் ரேஸ் ஆர் கெனால் ரேஸ்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? Protons அப்படின்னு சொல்றாங்க. Okay, so anode rays are found as a stream of positively charged particles. Cathode வந்து they are made up of cathode rays are made up of negatively charged particles. Anode rays are made up of positively charged particles. So இங்க பாருங்க, anode இருந்து சில rays கிளம்புது. அத வந்து இந்த cathode, அதாவது cathode வந்து இவங்க perforated cathode எடுக்கிறாங்க. பெர்ஃபரேட்டட்னா ஓட்டையா இருக்கு. ஸோ பெர்ஃபரேட்டட் மெட்டல் எலக்ட்ரோட் கேத்தோடா இருக்கிறப்ப என்ன ஆகுது? இந்த ஆனோட்ல இருந்து சில பார்ட்டிகல்ஸ் வருது. அது இந்த ஓட்டை மூலமா போய் பின்னாடி வந்து இட் இஸ் கிவிங் அ ரெட் க்ளோ. ஓகே மேம், ஃப்ளோரசன்ட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சப்ஸ்டன்சஸ் நல்லா கவனிங்க. சில சப்ஸ்டன்சஸ் மேல இன்விசிபிள் ரேடியேஷன் படுறப்ப தானாவே அது என்ன ஆகுமா? அது வந்து க்ளோ ஆகுமா? அந்த மெட்டீரியல்ஸ் தான் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில ரிமோட் பட்டன்லாம் பார்த்தனா நைட்டு கூட என்னதான் இருட்டில் கூட சில பட்டன் மட்டும் உனக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அந்த பட்டன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். ஸோ இன்விசிபிள் ரேடியேஷன் அதில் படுறப்ப அது வந்து க்ளோ ஆகும். அந்த மெட்டீரியலை தான் நம்ம ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ கமிங் டு ஆனோட் ரேஸ். ஓகே, ஆனோட் ரேஸ் வந்து நம்ம வந்து அந்த செட்டப் பார்த்தோம். ஸோ ஆனோட் கேத்தோட் அதே மாதிரி தான். பட் இங்கே ஆனோட்ல இருந்து ரேஸ் கிளம்புது. கேத்தோட் பெர்ஃபரேட்டட் கேத்தோட் மெட்டல் டியூப் வழியா அந்த ரேஸ் பாஸ் ஆகி பின்னாடி உனக்கு ரெட் க்ளோ கொடுக்குது. ஸோ இந்த ஆனோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்கலாமா? எப்படி நம்ம கேத்தோட் ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆச்சோ அதே மாதிரி ஆனோட் ரேஸுமே இட் இஸ் டிராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இதே மாதிரி anode rays it is made up of material particles. Next, anode rays may it is deflected by electric and magnetic field. Okay, ஆனா நம்ம cathode rays வந்து it is deflected towards a positive terminal. ஏன்னா cathode rays are negatively charged. ஆனா இங்க anode rays they are deflected towards the negative terminal. Okay, anode rays are இங்க வந்து positive, இங்க negative na it is deflected towards the negative terminal. It is deflected towards the negative terminal. ஏன்னா anode rays are made up of positively charged particles. So anode rays are deflected by electric and magnetic field. அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க? Anode rays are consisting of positively charged particles அப்படின்றாங்க. So the properties of anode rays பார்த்தனா it depends on the nature of the gas inside the discharge tube. Okay, cathode raysல நம்ம அந்த discharge tubeல என்ன gas போடுறோம் அதுல அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. பட் இங்க வந்து நம்ம ஆனோட் ரேஸ்ல
எந்த கேஸ் நம்ம ஃபில் பண்றோம் அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, the mass of the particle is same as the atomic mass of the gas taken inside the discharge tube. ஓகே, ஸோ இந்த ஆனோட் ரே பார்ட்டிகளோட மாஸ் பார்த்தனா நீ அந்த டியூப்ல எடுக்கிற பாத்தியா ஒரு கேஸ், அந்த கேஸோட ஆட்டமோட மாஸ் தான் நம்ம ஆனோட் ரே பார்ட்டிகளோட மாசும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசங்களா, come on, what are the properties of anode rays? Travel in a straight line, it is made up of material particles and it is deflected in electric and magnetic field. அப்புறம் என்ன, it is made up of negatively charged particles and anode rays ஓட ப்ராப்பர்ட்டிஸ் அதுல நம்ம என்ன கேஸ் ஃபில் பண்றோம் அது மேலே டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் anode rays. ஸோ நம்ம வந்து cathode rays பத்தி பார்த்தோம், அதாவது எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்கவர் பண்ணோம்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம anode rays பத்தி பார்த்தோம், எப்படி ப்ரோட்டான்ஸ் உனக்கு டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ ப்ரோட்டான்ஸ் நான் இவ்வளோ நேரம் மேம் நீங்க பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பத்தி தான் சொன்னீங்க, பட் எக்ஸாக்டா நீங்க ப்ரோட்டான்ஸ் பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா. சோ நம்மளோட புரோட்டான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டான்ஸ் ஆர் நத்திங் பட் நம்ம அந்த கேத்தோட் ரே டியூப் இருக்கு பாத்தியா, அதுல நம்ம ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் அப் பண்றோம். என்னது, நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்றோம்னா, ஹைட்ரஜன் கேஸ்னா என்னடா பசங்களா, திஸ் இஸ் ஹைட்ரஜன் இல்லையா. சோ ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் அப் பண்றப்ப இங்க ஆனோட் ரேஸ் பாஸ் ஆகுது. ஓகே, so the positively charged particles obtained from the hydrogen gas are called protons. புரியல மேம், எனக்கு இன்னும் நல்லா கிளியரா சொல்லுங்க, எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்கடா, நம்ம அந்த கேத்தோட் ரே டியூப்ல நம்ம ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கிறோம். இப்ப இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் உனக்கு அயனைஸ் ஆகி உனக்கு என்ன ரேஸ் வருது, ஆனோட் ரேஸ் வருது, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வருது. சோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உனக்கு எதுல இருந்து அப்டேன் ஆகுது, அது அந்த கேஸ் வந்து ஹைட்ரஜனா இருந்தா உனக்கு அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் we call it as protons. புரியுதா? So each of these protons are produced. எப்படி மேம் இந்த புரோட்டான் ப்ரொடியூஸ் ஆகுது? Very good question. So each of these protons are produced when one electron is removed from hydrogen atom. எப்படி இந்த புரோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுது. ஸோ இந்த பார்ட்டிகிள அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் இது ஒரு பார்ட்டிகிளா ஆகுது பாத்தியா, H+ன்னு. இந்த ஹைட்ரஜன் அயானை தான் நான் என்ன சொல்றேன், நான் புரோட்டான்ஸ்னு சொல்றேன். இதுதான் என்னது, என்னோட ஆனோட் ரேஸோட கான்ஸ்டிடியூவன்ட். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ புரோட்டான்ஸ்னா என்ன, ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா we get some hydrogen cation, அதுதான் நம்ம புரோட்டான்னு சொல்றோம். புரியுதா? This is very important. So these are the constituents of anode rays. So பசங்களா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், Dalton's atomic theory பார்த்தோம், limitation advantages பார்த்தோம். நெக்ஸ்ட் cathode rays, அதோட இருந்து தான் உனக்கு எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணா அதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, anode rays, அதை வச்சுதான் புரோட்டான்ஸ் உனக்கு எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஆட்டம்ல 2 சப் அட்டாமிக் பார்ட்டிகல் பத்தி பார்த்துட்டோம். ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கு, புரோட்டான்ஸ் சொல்லிட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. ஸோ அவ்வளவுதான், ஆட்டம்ல உனக்கு 2 சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு, அப்பாடா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினைச்சா கிடையாது. என்ன மேம் சொல்றீங்க? எஸ் பசங்களா. ஸோ ஜே தாம்சன் இருக்கிறப்ப only 2 fundamental particles, proton and electron தெரியும். ஓகேடா, இப்போ வந்து ஆட்டம்ல எனக்கு புரோட்டான் எலக்ட்ரான் தான் இருக்கு, 2 சப்அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, எஸ். 1932ல ஜேம்ஸ் சாட்விக்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார். என்னது, 1932ல, இந்த இயர் 1932 ஜேம்ஸ் சாட்விக்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு பார்ட்டிகிளை கண்டுபிடிக்கிறாரு. டே, இவ்வளோ நேரம் ஆட்டம்ல நீங்க புரோட்டான் எலக்ட்ரான் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் கிடையாது தம்பிங்களா. அதுல நம்ம ஆட்டம்ல there is a presence of another particle called as neutron. Okay, there is presence of another particle called neutron. மேம் என்ன மேம் காம்ப்ளிகேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நோ, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிக்கிறாரு உனக்கு ஆட்டம்ல புரோட்டான் மட்டும் இல்ல, எலக்ட்ரான் மட்டும் இல்ல,
நியூட்ரானும் இருக்கு. ஆனா எங்க இருக்கு அது தெரியல. ஓகே, ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் பார்ட்டிகல்ஸ் இன் an atom was not clear. லேட்டரா ரூதர்ஃபோர்ட் தான் உனக்கு வந்து ஆட்டமை டிஸ்கிரைப் பண்றப்ப அவர் சொன்னாரு. ஸோ அதை பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உனக்கு நியூட்ரான் ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகளும் நம்ம ஆட்டம்ல இருக்குன்னு தெரிய வருது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தனா நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தனா இட் வில் நாட் கேரி எனி சார்ஜ். புரோட்டான்ஸ் வந்து தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். ஆனா நியூட்ரான்ஸ் அப்படி கிடையாது, அதுக்கு சார்ஜே இல்லடா. ஓகே, ஸோ தே ஆர் வெரி வெரி நியூட்ரல். ஓகே, so neutron carries neutral charge, it is a neutron particle and இதோட mass பார்த்தனா it is similar to that of a proton. Okay, so protonக்கு எவ்வளவு mass இருக்கோ அதே தான் நம்ம நியூட்ரானுக்கும் இருக்கும். Okay, so பசங்களா இதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். Okay, இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளோட anode rays-ஓட diagram நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the things that we are going to conclude. So நம்மளோட atomல இருக்கிற நம்மளோட atom உனக்கு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, அடிப்படை துகள்கள் இருக்கு. அதுல உனக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரானோட மாஸ், புரோட்டானோட மாஸ் அண்ட் நியூட்ரானோட மாஸ். புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸ் சேமா இருக்கு. எலக்ட்ரானோட மாஸ் இதுவா, அதோட ரிலேட்டிவ் சார்ஜ் என்ன? -1. ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட் புரோட்டான், அதோட மாஸ் இது அண்ட் அதோட ரிலேட்டிவ் சார்ஜஸ் +1. Next neutrons, அதோட mass இது and அதோட relative charge is 0. புரியுதா? So these are the things about electron, proton and neutron. Okay? So இப்போ இந்த நம்ம subatomic particlesலாம் இருக்கு, atomல என்னென்ன particlesலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். electron, proton, neutron இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு atomல அரேஞ்ச் ஆயிருக்கு, அதை பத்தி யாரும் சொல்லலையே. So அதுக்கப்புறம் scientists வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நம்மளோட ஆட்டம்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, எப்படி இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அந்த ஆட்டம்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு மாடல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தாம்சன் ஆட்டமிக் மாடல். ஓகே, ஜே தாம்சன் 1904ல எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் கொடுக்குறாரு. ஓகே, so our first என்ன சொல்றாருன்னா, Thomson proposed that shape of an atom resembles a sphere having a radius of order 10⁻⁻10 meter. Okay, so நம்ம Thomson first என்ன சொல்றாரு, ஓகேடா, so நம்ம ஆட்டம் வந்து அதோட ஷேப் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கு with a radius of 10⁻⁻10 meter. புரியுதா? so நம்மளோட ஆட்டமோட ஷேப் வந்து it is spherical with a radius of 10⁻⁻10 meter. புரியுதா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோமிக் ஸ்பியர்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து உனக்கு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆட்டம்ல உனக்கு வந்து ஃபுல்லா வந்து என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல அங்கங்க உனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. இதை எப்படி இவர் விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, கிறிஸ்மஸ் கேக் இருக்கு பாத்தியா, கிறிஸ்மஸ் அப்போ உனக்கு என்ன கேக் கொடுப்பாங்க, பிளம் கேக் கொடுப்பாங்களா. அந்த பிளம் கேக் எப்படி இருக்கும், டார்க் ப்ரௌனா இருக்கும். அந்த டார்க் ப்ரௌன்ல உனக்கு அங்கங்க என்ன இருக்கும், கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி நட்ஸ் வந்து அங்கங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கும். ஸோ இவரை அப்படிதான் ஒன்று இமேஜின் பண்ண சொல்றாரு. ஸோ ஒரு ப்ளம் புட்டிங்கை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல எப்படி அந்த கேக்ல, அந்த ப்ரௌன் கலர் சாக்லேட் கேக்ல உனக்கு அங்கங்க வந்து இந்த பருப்புலாம் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கோ, அதே மாதிரிதான் நம்மளோட ஆட்டம்லயுமே இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அந்த சாக்லேட் மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதுல அங்கங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நட்ஸ் மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்ல உனக்கு அங்கங்க நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. புரியுதா? சோ இததான் நம்ம அதனால என்ன சொல்றோம், we are calling it as plum pudding model or watermelon model. ஓகே, வாட்டர்மெலன் மாடல்னா நீ வந்து வாட்டர்மெலன் சாப்பிடுவியா? இப்போ அந்த சீசன் இல்லை, வாட்டர்மெலன் சீசன் சாப்பிட்ருக்கேன்னா இந்த தர்பூசணியை வந்து நீ கட் பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா அதில் உனக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குமா, அந்த மாதிரி ரெட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதில் அங்கங்கே கருப்பு கலர் கொட்டை தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆட்டம்லேயுமே உனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்
பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அதில் அங்கங்க உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த தாம்சன் மாடல், ப்ளம் புட்டிங் மாடல் ஆர் வாட்டர்மெலன் மாடல். பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல உனக்கு அங்கங்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தாம்சன் மாடல். ஸோ இப்படிதான் தாம்சன் வந்து ஆட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட பட் இதுதான் பர்ஃபெக்டான இப்படிதான் இருக்குமா எக்ஸாக்டா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ தாம்சன் அட்டாமிக் மாடல்ல தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். ஓகே, தாம்சன் அட்டாமிக் மாடல்ல தேர் ஆர் சம் லிமிடேஷன். என்ன லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னதான் வந்து தாம்சன் மாடல்ல வந்து ஓகே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, அதுல எலக்ட்ரான்ஸ் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் அ ஹோல் ஆட்டம் பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து உனக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால உனக்கு ஆட்டம் வந்து ஆஸ் அ ஹோல் எலக்ட்ரிக்கலா நியூட்ரலா இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் தேர் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து என்னதான் வந்து நியூட்ரலா ஆஸ் அ ஹோல் இருந்தாலுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல எப்படிடா நீ எலக்ட்ரான்ஸை வந்து வைப்ப, அப்ப அங்கேயே அது நியூட்ரலைஸ் ஆயிடாதா அப்படின்னு வந்து யோசிக்கல. ஸோ தாம்சன்ஸ் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஹவு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ரெண்டுத்தையும் ஒன்னா இருக்கிறப்ப எந்த ஒரு ஷீல்டிங்கும் இல்லை, அப்புறம் எப்படி ரெண்டும் ஒன்னா பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் he didn't explain about the neutrons. நியூட்ரான்ஸ்னு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. புரோட்டான்ஸை பத்தி சொன்னாரு, எலக்ட்ரான்ஸை பத்தி சொன்னாரு, ஆனால் நியூட்ரான்ஸை பத்தி அவர் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் டிஸ்அட்வான்டேஜ். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து we are going to understand about valency. இணைத்திறன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். what do you know about, what do we mean about இணைத்திறன்? ஸோ நம்ம வேலன்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாம்சனுக்கு அப்புறம் ரூதர்ஃபோர்டு ஒரு அட்டாமிக் மாடல் எடுத்துட்டு வந்தாருடா பசங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? என்னதான் தாம்சன் அட்டாமிக் மாடல்ல எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி பத்தி சொல்லியிருந்தாலும் அவர் நியூட்ரான்ஸை பத்தி சொல்லல. ஆனா ரூதர்ஃபோர்டு அதை பத்தி சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? an atom consists of subatomic particle, proton, electron, neutron மூணுமே இருக்குன்னு அவர் சொன்னாரு. புரோட்டான் இருக்கணும் சொன்னாரு, எலக்ட்ரான் இருக்கணும்னு சொன்னாரு, நியூட்ரான் இருக்கும்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் உனக்கு எங்க இருக்கணும் அவர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு. ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் என்னது? Protons and neutrons are found at the center of an atom called nucleus. Okay, so protons and neutrons உனக்கு ஆட்டம்ல இருக்கு. ரெண்டுமே எங்க இருக்கு? உனக்கு ஆட்டமோட சென்டர்ல ஒரு பார்ட்ல இருக்கு. அந்த பார்ட் தான் we call it as nucleus அப்படின்னு சொல்றாரு. This is very important. இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூட்ரான்ஸ் உனக்கு ஆட்டம்ல எங்க இருக்குன்னு சொல்றாரு. So நியூட்ரான்ஸ் எங்க இருக்கு ஒரு ஆட்டம்ல? ஒரு ஆட்டமோட சென்டர்ல உனக்கு நியூக்ளியஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்ல தான் உனக்கு என்ன இருக்கு? நியூட்ரான்ஸும் இருக்கு அண்ட் உனக்கு புரோட்டான்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சென்டர் ஆஃப் பார்ட் தான் அவர் என்ன சொல்றாங்க? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்க மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் revolving around the nucleus in a circular path called orbits or shells. Okay, so electrons எங்க இருக்கான்? electrons இந்த நியூக்ளியஸை சுத்தி orbits, நியூக்ளியஸை சுத்தி orbitsனு ஒரு சில பாத் இருக்கு, அங்கதான் உனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இந்த நியூக்ளியஸை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சூரியனை சுத்தி ஒரு ஸ்பெசிபிக் பாத்துல நம்மளோட பூமி, மார்ஸ், ஜூபிட்டர் இதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி இங்க நியூக்ளியஸை சுத்தி நம்ம எலக்ட்ரான் ஸ்பெசிபிக் பாத் ஆர்பிட்ஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லயுமே வந்து இந்த மாதிரி ஆர்பிட்ஸ், அதாவது அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிற அந்த பாத்தை தான் நம்ம ஆர்பிட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆட்டம்க்குமே இந்த ஆர்பிட்டோட நம்பர் வந்து வேரி ஆகும். Okay, so an atom has a number of orbits and each orbit has electrons. ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எலக்ட்ரான் இருக்கும். So the electrons revolving in the outermost orbit தான் நம்ம என்ன சொல்றோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம்.
ஸோ ஒவ்வொரு ஆட்டம்க்குமே there are some specific number of orbits and ஒவ்வொரு ஆர்பிட்லையுமே என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்குன்றாங்க. இப்போ ஒரு ஆட்டமோட கடைசி ஆர்பிட், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னு ஒன்று இருக்கு. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் என்ன சொல்றாங்க, we are calling it as valence electrons. புரியுதா? ஸோ ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் we call it as valence electrons. புரியுதா? ஸோ திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் அப்படின்ற ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹீலியம்ல உனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? உனக்கு ஹீலியம்ல ரெண்டே எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ். ஓகே, ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லிடுறேன். கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்னு இருக்கு. K shell can maximum hold 2 electrons, L shell can hold 8 electrons, M 8 and N வந்து நம்ம 8 or 18 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஹீலியம்ல ரெண்டே எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? K ஷெல்ல தான் ரெண்டு எலக்ட்ரானுமே உனக்கு ஃபில் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஹீலியம்ல ஒரு எத்தனை ஷெல் இருக்கு, எத்தனை ஆர்பிட் இருக்கு? உனக்கு ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கு. So K shell which is the outermost orbit, அதாவது outermost shell, K shell தான் உனக்கு outermost shell. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் outermost shellல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். அப்ப இங்க ஹீலியம்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2. ஓகே, ஸோ பசங்களா அதுல நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, உன்னோட outermost shell வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, இப்போ ஹீலியம்ல இதான் outermost shell, இது கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம நியான் எடுத்துக்கலாம். நியானோட வேலன்சி என்ன? நியானோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன? 10. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு இருக்கு. கே ஷெல்ல 2 ஃபில் பண்ணியாச்சு, மீதி 8 எலக்ட்ரான் இருக்கு, அது எல் ஷெல்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, செகண்ட் ஷெல்ல 8. ஓகேயா? ஸோ இதுல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் என்ன? நம்மளோட எல் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நியான்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 8. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க பசங்களா, உனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ நியான்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எல் ஷெல், அதுவுமே அதுல மேக்ஸிமம் 8 தான் ஹோல்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம், கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டமை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் வெரி இன்னர்ட். இன்னர்ட்னா அது ஆக்டிவா இருக்காது, ரியாக்ட் ஆகாது. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் எந்தெந்த ஆட்டம்ல ஃபில்டா இருக்கோ தே ஆர் இன்னர்ட், தே ஆர் இன்ஆக்டிவ், தே டு நாட் ரியாக்ட் வித் அதர் ஆட்டம்ஸ். சப்போஸ் உனக்கு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் 7, 6, 5, 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் ஆக்டிவ். புரியுதா? ஸோ நியான் அண்ட் ஹீலியம் ரெண்டுமே தே ஆர் கெமிக்கலி இன்னர்ட். ஏன்? பிகாஸ் இட் ஹாஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம், அது எதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பத்தி நம்ம எதுக்கு படிக்கணும்? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல உனக்கு வந்து ரெடியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் உனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையே டிட்டர்மைன் பண்ணுது. நல்லா கவனிங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான் டிட்டர்மைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் எலிமெண்ட். சரியா? ஓகே, ஸோ மாலிக்யூல்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகுது. மாலிக்யூல்ஸ் எதனால ஃபார்ம் ஆகுது? ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனா உனக்கு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. ஸோ when molecules are formed, atoms combine together in a fixed proportion. ஓகே, மாலிக்யூல்ஸ் கம்பைன் ஆகுறப்ப ஆட்டம்ஸ் ஏனோ தானோ கம்பைன் ஆகுமா? கிடையாது. இப்போ வாட்டர் அப்படின்ற மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னா உனக்கு ஹைட்ரஜன் 2 ஆட்டம், ஆக்சிஜன் 1 ஆட்டம், இந்த ரேஷியோல மட்டும் தான் கம்பைன் ஆனா மட்டும் தான் உனக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ தே கம்பைன் இன் அ ஃபிக்ஸட் ரேஷியோ. ஸோ ஒவ்வொரு ஆட்டம்க்குமே இட் ஹாஸ் டிஃபரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி, இணைத்திறன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆட்டமுமே வந்து இன்னொரு ஆட்டமோட கம்பைன் பண்ற விதம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வாட் டு யூ மீன் பை கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம வேலன்சின்னு சயின்டிஃபிக்கா சொல்லுவோம். புரியுதா? இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த ஆட்டம் வந்து எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு ஆட்டம்க்குமே வந்து டிஃபர் ஆகும். the combining capacity of an atom is called valency. This combining capacity of an atom is called valency. So valency na என்னடா பசங்களா?
What do you mean by valency? அப்படின்னு பார்த்தனா valency is defined as the number of electrons lost, gained or shared by an atom. Lost, gained or shared by an atom in a chemical combination so that it becomes chemically inert. So valence electrons உனக்கு outermost shell complete இருந்துச்சுன்னா it is chemically inert. அது வந்து react ஆகாது. atom வந்து இன்னொரு atomோட combine ஆகாது. But அதுவே நம்மளோட valence electrons உனக்கு outermost shell complete இல்ல அப்படின்னா நம்மளோட atom வந்து என்ன பண்ணும்? either electrons lose பண்ணும், electrons gain பண்ணும், இல்லைனா electrons share பண்ணும். எதுக்கு? to gain that stability. outermost shell complete இருக்கணும்டா. அதுதான் main aim of ஒரு atom. suppose complete இல்ல அப்படின்னா நம்மளோட valence electrons வந்து either lose பண்ணும், இல்லைனா gain பண்ணும், இல்லைனா share பண்ணும். எதுக்கு? to make the outermost shell complete so that it becomes stable. So valency na என்ன? Very important. This definition is defined as the number of atoms, electrons lost, gained or shared by an atom in a chemical combination so that it becomes chemically inert. So there are different types of valency. Okay, valency over atom kume வந்து differ ஆகும். So there are different types of valency. So atom வந்து either electrons lose பண்ணும், gain பண்ணும் to attain stable electronic configuration. அதான main வேலை. Okay, so நம்ம ஒரு atom எப்ப electron lose பண்ணும், எப்ப electron gain பண்ணும்னு பார்க்கலாம். So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Atoms of all metals வந்து யூசுவலா பார்த்தனா நம்ம சோடியம் எடுத்துக்கலாம், லித்தியம் எடுத்துக்கலாம். இதோட கான்ஃபிகரேஷன் இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தனா இதுல 3 and இதுல வந்து 11. கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா this is 2,1 and சோடியம்க்கு 2,8,1. ஓகே, சோ லித்தியம்ல உனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? outermost shell இருக்கிற எலக்ட்ரான். சோ இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் is 1. சோடியம்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? outermost shellல 1 தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வேற மெட்டல் எடுத்தனா உனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் யூசுவலா மெட்டல்ஸ்ல பார்த்தனா valence electrons will be from 1 to 3 தான். ஓகே, either 1 இருக்கும், இல்லனா 2 இருக்கும், இல்லனா 3 இருக்கும். ஓகே, so valence electrons will be either 1, 2 or 3. ஓகே, so இப்போ வந்து நம்மளோட valence electron உனக்கு outermost shell இருக்கு. ஓகே, so outermost shell either 1, 2 or 3 valence electron இருக்கு. ஆனா இந்த outermost shell complete இருக்கா? கிடையாது. So outermost shell வந்து உனக்கு complete இருந்தா மட்டும்தான் அந்த atom stable இருக்கணும். இப்போ outermost shell complete ஆகணும், for example lithium and sodiumல outermost shell எனக்கு complete இருக்கணும் அப்படின்னா லித்தியம்ல பாத்துக்கோங்க உனக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு L shellல. சோ அது கம்ப்ளீட் ஆகணும்னா உனக்கு 7 எலக்ட்ரான் இன்னும் வேணும், அப்பதான் 8 ஆகும், அப்பதான் அது கம்ப்ளீட்டா இருக்கும். சோ 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணா அது ஸ்டேபிள் ஆயிடும். சோ இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னது? இந்த நல்லா கவனிங்க, இந்த ஒரு எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணிடுச்சுன்னா இங்க 0 ஆயிடும் அந்த L ஷெல். அப்புறம் இந்த K ஷெல் தான் உனக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஆயிடும், அது கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? சோ அது ரெண்டு விதத்துல ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணலாம். எய்தர் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒன்னு இருக்கு, 7 எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஸ்டேபிள் ஆகலாம், இல்லனா அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி கடைசி ஷெல்லா இந்த ஷெல் வந்துரும், சோ அது வந்து ஸ்டேபிள் ஆயிடும். So there are two ways to gain stability. Either 7 electron gain பண்றது இல்ல ஒரு electron lose பண்றது. எது ஈஸி? 7 electron gain பண்றது ஈஸியா, ஒரு electron lose பண்றது ஈஸியா? Obviously ஒரு electron lose பண்றது தான் ஈஸி. So ஏன் ஒரு electron lose பண்றது ஈஸி? ஏன்னா 7 எங்க இருக்கு, 1 எங்க இருக்கு. So ஒரு electron lose பண்றது it is easy. So usually நம்ம metals என்ன பண்ணும்? அதோட valence electrons lose பண்ணும். ஏன்னா usually metals ஓட valence electrons 1 to 3 தான். So இதை லூஸ் பண்றது ஈஸி. So metals usually valence electrons என்ன பண்ணும்? It will lose to attain stability.
ஈவன் சோடியம் எடுத்துக்கோங்க, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா it becomes 2,8 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ யூஸ்வலா மெட்டல்ஸ் வந்து they will lose electrons to attain stability. They lose these electrons to attain stable electronic configuration. Okay, so ஒரு atom வந்து electrons lose பண்ணுச்சுனா it will become positively charged. நல்லா கவனிங்க, metals வந்து electrons lose பண்ணுச்சுனா it becomes positively charged. It becomes positively charged particles. So metals oda valency எப்படி இருக்கும்? It will be having positive valency. It will be having positive valency. So metals electrons lose பண்ணி it will become positively charged. So metals have positive valency. இதாண்டா சொல்ல வராங்க. Okay, so next நம்ம பார்த்தோம்னா non metals நம்ம எடுத்துக்கலாமே. Non-metals will have 3 to 7 electrons in the outermost orbit. For example, non-metals like chlorine எடுத்துக்கோங்களே, அதோட configuration 2,7 2,8,7 ஏன்னா 17ல okay, so 2,8,7. Okay, so chlorine has configuration 2,8,7. So அதோட valence electron எத்தனை? 7 இருக்கு. Valence electron எத்தனை இருக்கு? 7 இருக்கு. இல்லையா? So இது stability attain பண்ணனும்னா ஒரு electron gain பண்ணாவே போதும். 7 electron lose பண்றது ஈஸியா, ஒரு electron gain பண்றது ஈஸியா? ஒரு electron gain பண்ணாவே easy. So non-metals usually gain electrons எதுக்கு? To attain stability. So non-metals usually gain electrons. Electrons ஒன்னு additional add ஆகுது, அப்ப it becomes negatively charged. அப்ப non-metals have negative valency. புரியுதா? So these atoms accept electrons and they have negative valency. So metals have positive valency, non-metals have negative valency. அவ்வளவுதான்டா, இதை நீ புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே, so valency ரெண்டு விதமா பார்த்தோம். metals electrons lose பண்ணி அது positive valency வந்து கிடைக்கும். and எவ்வளவு electrons lose பண்ணுது? ஒரு electron lose பண்ணுச்சுனா +1, ரெண்டு electron lose பண்ணுச்சுனா +2, மூணு electron lose பண்ணுச்சுனா +3. அதே மாதிரி ஒரு atom ஒரு electron gain பண்ணுச்சுனா -1, ரெண்டு electron lose gain பண்ணுச்சுனா -2. okay, so this is about positive and negative valency. இப்ப valency with respect to atoms நம்ம பார்க்கலாம். so valency of an element is determined with respect to other atoms. எந்தெந்த atoms ஓட with respect பார்த்தோம்னா hydrogen, oxygen and chlorine ஓட கம்பேர் பண்ணி நம்ம valency determine பண்ணலாம். okay, so first valency with respect to hydrogen அப்படினு பார்த்தனா hydrogen atom loses one electron in its outermost orbit. okay, hydrogen atom எடுத்தனா அதுல இருக்கிறதே ஒரு electron தான் இல்லையா? so இதோட valency வந்து என்னது? இதோட valency it will lose one electron so that it becomes +1. அதோட valency என்ன? +1. okay, so இததான் நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்திருக்கோம். okay, hydrogen வந்து ஒரு electron lose பண்ணும்பா, so it will have positive valency of 1. okay, so இப்ப valency of other elements வந்து with respect to hydrogen வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். okay, so thus valency of an element can be also defined number of hydrogen atoms which combine with one atom of it. okay, so ஒரு element ஓட valency with respect to hydrogen எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நல்லா கவனிங்க. valency of an element can be defined as the number of hydrogen atoms which combine with one atom of it. so ஒரு element ஓட valency கண்டுபிடிக்க போறோம். for example chlorine ஓட valency கண்டுபிடிக்க போறோம்னா எத்தனை number of hydrogen atoms இதோட combine ஆகுதோ அதை வச்சு chlorine ஓட valency சொல்ல போறேன். okay, for example நான் hydrogen chloride அப்படின்ற ஒரு molecule எடுக்கிறேன். okay, இந்த moleculeல நான் chlorine ஓட valency with respect to hydrogen கண்டுபிடிக்க போறேன். so chlorine ஓட valency எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எத்தனை hydrogen atom இதோட combine ஆயிருக்கு? so ஒரே ஒரு hydrogen atom தான் combine ஆயிருக்கு.
ஸோ ஹைட்ரஜனோட ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி +1. அப்போ இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், அப்போ குளோரினோட வேலன்சி இஸ் -1. ஸோ சிம்பிள். ஓகே, the value of chlorine is 1. அதே மாதிரி H2O எடுத்துக்கோங்க. இப்போ ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் உனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ +2. அப்போ இங்க +2. ஸோ 2 சாரி இருங்க, H2O. இப்போ ஆக்சிஜனோட வேலன்சி நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனோட இது கம்பைன் ஆயிருக்கு? ஒரு ஹைட்ரஜன்னா ஒரு வேலன்சி, 2 ஹைட்ரஜன்னா 2 வேலன்சி. ஸோ இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? -2. புரியுதா? ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி -2. இப்போ நீங்க வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன்ல வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் H? என்னது? வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் என்ன சொல்லலாம்? HF கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வேலன்சி ஆஃப் HF வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் நீங்க எனக்கு சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, ஸோ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன்ல some of the elements do not combine with hydrogen. ஓகே, ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே உனக்கு வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகுமானா கிடையாது. அப்போ வந்து நம்ம ஹைட்ரஜனை வச்சு நம்ம வந்து மற்ற எலிமெண்டோட வேலன்சியை அப்போ எல்லா இடத்துலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம வேற எலிமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து we are taking instead of hydrogen நம்ம chlorine or oxygen ஸ்டாண்டர்டாக எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் they combine with chlorine or oxygen. ஸோ இப்போ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் சில எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம ஹைட்ரஜனை ஸ்டாண்டர்டாக எடுத்து வேலன்சி வந்து இன்னொரு எலிமெண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். பட் சில எலிமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் குளோரினோட ஆக்சிஜனோட கம்பைன் ஆனா வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேலன்சி பார்க்கலாம். இங்க ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ குளோரினோட வேலன்சி என்ன? 1. இங்க ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? 2. இங்க நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ நைட்ரஜனோட வேலன்சி என்ன? 3. இங்க கார்பன் வந்து உனக்கு 4 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. ஸோ திஸ் இஸ் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் இல்லையா? ஸோ இப்போ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் பார்க்க போறோம். என்னது? வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே உனக்கு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகாது. பட் எல்லா எலிமெண்ட்ஸும் உனக்கு குளோரின் அண்ட் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும். ஸோ வேலன்சி ஆஃப் குளோரின் வந்து நம்ம 1 எடுக்கிறோம். ஓகே, ஸோ வேலன்சி ஆஃப் குளோரின் வந்து 1. ஏன்? ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் 2, 8, 7. ஸோ ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ண போகுது. ஸோ அதோட வேலன்சி என்ன? 1. ஸோ வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1. ஸோ the number of chlorine atoms with which one atom of an element can combine is called its valency. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எப்படி ஒரு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் பார்த்தோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் H2O நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆக்சிஜனோட வேலன்சி 2 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்குன்னா ஆக்சிஜனோட வேலன்சி இஸ் 2 கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிற அப்படின்னா எத்தனை குளோரினோட நம்ம சோடியம் வந்து அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு குளோரின் தான் இல்லையா? குளோரினோட வேலன்சி இஸ் என்னது? 1. அப்ப எத்தனை குளோரினோட அட்டாச் ஆயிருக்கு நம்ம சோடியம்? ஒரே ஒரு குளோரின். அப்ப சோடியமோட வேலன்சி இஸ் 1. ஆனா இங்க ஸ்பெசிஃபிக்கா இட் இஸ் +1. ஏன்னா குளோரினோட வேலன்சி -1. ஸோ ஆப்வியஸா சோடியமோட வேலன்சி இஸ் +1. நெக்ஸ்ட் மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இப்போ இங்க மெக்னீசியமோட வேலன்சி என்ன? மெக்னீசியம் 2 குளோரினோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ மெக்னீசியமோட வேலன்சி இஸ் 2. Very simple. So valency with respect to chlorine is that's all. இப்போ valency with respect to oxygen same like that. Okay, ஆனா இங்க ஒரு twist இருக்கு.
இவ்வளோ நேரம் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் பார்க்குறப்ப எத்தனை நம்பர் ஆஃப் குளோரினோட அட்டாச் ஆயிருக்கு? 2 நம்பர் ஆஃப் குளோரினோட அட்டாச் ஆயிருக்குன்னா அப்போ அந்த எலிமெண்டோட வேலன்சி 2. 3 நம்பர் ஆஃப் குளோரினோட அட்டாச் ஆயிருக்குன்னா அந்த எலிமெண்டோட வேலன்சி 3. பட் இங்கே அப்படி கிடையாது. இப்போ இங்கே ஒரே ஒரு அந்த எலிமெண்ட் வந்து ஒரு ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா அதோட வேலன்சி வந்து டபுள் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். புரியலையே மேம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். இப்போ மெக்னீஷியம் குளோரைடு அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு இருங்க, இது எடுத்துக்கலாம். மெக்னீஷியம் குளோரைடில் இப்போ மெக்னீஷியமோட வேலன்சி என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் 2 குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ மெக்னீஷியமோட வேலன்சி என்ன? 2 இல்லையா? இப்போ மெக்னீஷியம் ஆக்சைடுல நீ என்ன நினைப்ப? ஒரே ஒரு ஆக்சிஜனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ மெக்னீஷியமோட வேலன்சி 1 நினைப்ப. பட் கிடையாது. இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? 1 இருக்கு. அப்போ அதோட டபுள் நம்பர் தான் வேலன்சியா இருக்கும் மற்ற எலிமெண்டோட வேலன்சி. புரியலையே மேம்? இப்போ ஒரே ஒரு ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ மெக்னீஷியமோட வேலன்சி இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ மெக்னீஷியமோட வேலன்சி இஸ் 2. புரியுதா? ஸோ ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதோட வேலன்சி 1 இல்ல, டபுள் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்தா அதோட வேலன்சி வந்து 2. 2 ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருந்தா அதோட வேலன்சி வந்து 4. 3 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருந்தா அதோட வேலன்சி வந்து 6. ஓகே, ஆல்வேஸ் டபுள் த நம்பர். புரியுதா? ஸோ இதை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் பார்த்தோம், with respect to oxygen பார்த்தோம், with respect to chlorine பார்த்தோம். I think it is very clear. Next நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன? வேரியபிள் வேலன்சி. வேரியபிள் வேலன்சி மாறும் இணைத்திறன். ஸோ வேலன்சி வந்து உனக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு ஃபிக்ஸடா இருக்குமானா அதுவும் கிடையாது. என்ன மேம் சொல்றீங்க? ஸோ atoms of some elements combine with atoms of other elements and form more than one product. புரியல மேம், திரும்ப சொல்லுங்க. Atoms of some elements combine with atoms of other elements and form more than one product. இப்ப ஹைட்ரஜன் அண்ட் குளோரின், எனக்கு ஹைட்ரஜனும் குளோரினும் ஃபார்ம் ஆனா எனக்கு HCl மட்டும் தான் ஃபார்ம் ஆகும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் தேர் ஆர் சம் காம்பவுண்ட்ஸ் சேம் எலிமெண்ட்ஸ் தான் உனக்கு கம்பைன் ஆகும், ஆனா மோர் தென் ஒன் ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. புரியல மேம்? இன்னும் கிளியரா சொல்லுங்க. இப்ப அயனும் எனக்கு ஆக்சிஜனும் எனக்கு கம்பைன் ஆகுது. என்னது? அயனும் எனக்கு ஆக்சிஜனும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அது Fe2O3 தான் எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிடையாது. சேம் எலிமெண்ட்ஸ் கேன் கம்பைன் அண்ட் கிவ் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். Fe3O4 எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் கூட கொடுக்கும். சேம் எலிமெண்ட்ஸ் தான் கம்பைன் ஆகுது, ஆனா ஒரே ப்ராடக்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேற ப்ராடக்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல உனக்கு வேலன்சி ஆஃப் தட் எலிமெண்ட் வேரி ஆகும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி டைம்ல they have different valency. So the atoms of more than one valency, okay, so the cations, the positively charged particles, they exhibit more than one valency. For example, நம்ம காப்பர் வந்து உனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆனா 2 ப்ராடக்ட் கொடுக்குது. ஒன்னு வந்து Cu2O and இன்னொன்னு CuO. என்னது? நம்ம காப்பர் வந்து உனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி it gives Cu2O and it can also give CuO. so 2 ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. என்னது? உனக்கு 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. Cu2O and Cu1 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. Cu2Oல வேலன்சி காப்பரோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தனா it is 1. வேலன்சி என்ன? 1. CuOல வேலன்சி ஆஃப் காப்பர் என்னன்னு பார்த்தனா வேலன்சி இஸ் 0. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ். அதை பத்தி நீங்க புரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேணாம். இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுல ஒரு வேலன்சி இருக்கும் அந்த எலிமெண்ட்டுக்கு, அதுல வேற வேலன்சி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல வேலன்சி இஸ் 1 and இதுல வேலன்சி 0. இப்போ எந்த ப்ராடக்ட்ல வேலன்சி வந்து கம்மியா இருக்கு? CuOல தான் வேலன்சி கம்மியா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அந்த ப்ராடக்ட்டை நேம் பண்றப்ப நம்ம என்ன கொடுப்போம்? ஒரு சஃபிக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா கொடுப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல தான் நம்மளோட வேலன்சி ஆஃப் காப்பர் இஸ் லெஸ்.
ஸோ இதுக்கு நம்ம ஒரு சஃபிக்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் பார்த்தோன்னா குப்ரஸ் ஆக்சைடு அண்ட் இந்த காம்பவுண்டோட பேர் பார்த்தோன்னா குப்ரிக் ஆக்சைடு. ஓகே, ஸோ இங்கே தான் வேலன்சி அதிகம். ஸோ இங்கே நம்ம என்ன சஃபிக்ஸ் கொடுப்போம்? ஐசி சஃபிக்ஸ் கொடுப்போம். இங்கே வேலன்சி கம்மி, ஸோ OUS சஃபிக்ஸ் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் குப்ரஸ் ஆக்சைடு அண்ட் குப்ரிக் ஆக்சைடு. இப்போ ஃபெர்ரஸ் ஆக்சைடு, ஃபெர்ரிக் ஆக்சைடு இருக்கு. ஃபெர்ரஸ் ஆக்சைடில் வேலன்சி ஆஃப் அயன் வில் பி லெஸ். ஃபெர்ரிக் ஆக்சைடில் வேலன்சி ஆஃப் அயன் வில் பி மோர். ஓகே, ஸோ இதில் எது ஃபெரஸ் ஆக்சைடு அண்ட் எது ஃபெரிக் ஆக்சைடுன்னு நீங்கள் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் புட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஃபெரஸ் ஆக்சைடு எது, ஃபெரிக் ஆக்சைடு எது? ஃபெரஸ் அண்ட் ஃபெரிக். இதை கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஃபெரஸ் ஆக்சைடோட ஃபார்முலா, ஃபெரிக் ஆக்சைடோட ஃபார்முலா. ஃபெரஸ் ஆக்சைடில் அயனோட ஆக்சிடேஷன் அயனோட வேலன்சி கம்மியாக இருக்கும். ஃபெரிக் ஆக்சைடில் அயனோட வேலன்சி அதிகமாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ரோமன் நியூமரல் 1, 2, 3, 4 are indicated in parenthesis followed by the name of the metal. ஸோ சில நேரத்தில் அவங்க குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு எழுதுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? குப்ரஸ் அதாவது காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு சில நேரத்தில் போடுவாங்க. அப்போ இந்த ரோமன் நியூமரல் 2னா என்ன அப்படின்னா காப்பரோட வேலன்சின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் வேரியபிள் வேலன்சி. ஸோ பசங்களா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர் ஆர் சம் மெட்டல்ஸ் வித் வேரியபிள் வேலன்சிஸ். ஸோ காப்பருக்கு Cu+, Cu2+னு 2 வேலன்சி. அயனுக்கு Fe2+. ஆல்ரெடி இதுலேயே உனக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அயனில் உனக்கு Fe2+, Fe3+னு வேலன்சி இருக்கு. மெர்க்குரியில் அதே மாதிரி யூ ஹாவ் 2 வேலன்சிஸ். டின்லையும் யூ ஹாவ் 2 வேலன்சி. ஸோ எதில் வந்து வேலன்சி வந்து உனக்கு கம்மியாக இருக்கோ அப்போ உனக்கு சஃபிக்ஸ் OUS போடுவோம். வேலன்சி அதிகமாக இருக்கிற இடத்துல யூ யூஸ் த சஃபிக்ஸ் IC. புரியுதா? தீஸ் ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அயான்ஸ். வாட் டு யூ மீன் பை அயான்ஸ்? ஸோ ஒரு ஆட்டம் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆக்சுவலி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். என்னது? ஆட்டம் வந்து as a whole is electrically neutral இல்லையா? ஸோ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு ஈக்குவல் நம்பர்ல இருக்கும் இல்லையா? ஸோ த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆட்டம் as a whole வந்து என்னது? இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். சம்டைம்ஸ் என்ன ஆகும்? டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு அது என்ன பண்ணும்? அது எய்தர் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும் இல்லைனா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். எதுக்கு? டு அட்டைன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம இப்போ தானே பார்த்தோம், நம்ம சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணி இட் கெயின்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுச்சு. ஸோ ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அட்டைனிங் பாசிட்டிவ் வேலன்சி. ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அட்டைனிங் நெகட்டிவ் வேலன்சி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னா இட் பிகம்ஸ் கேட்டயான். ஓகே, ஸோ அப்போ அதோட அந்த ஆட்டமோட வேலன்சி இஸ் பாசிட்டிவ் வேலன்சி. ஓகே, ஸோ ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் நெகட்டிவ் வேலன்சி. ஸோ ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு. எதுக்கு எலக்ட்ரான் லூஸ் பண்ணது கெயின் பண்ணுது மேம்? டு அட்டைன். எதுக்கு எலக்ட்ரான் லூஸ் பண்ணது கெயின் பண்ணுது? டு கெயின் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா இட் பிகம்ஸ் கேட்டயான். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா இட் பிகம்ஸ் ஆனயான். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டயான்ஸ் ஆர் பாசிட்டிவ். இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கேட் அயான்ஸ். இருங்க, கேட் வரைவல்ல, நான் வரைகிறேன். கேட் மாதிரி எடுத்துக்கோங்க. Okay, so this is cat.
cations or கேட்டுக்கு என்ன இருக்கும் பாஸ் இருக்குமா அதோட காலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாஸ்னு சொல்லுவோமா cations are அதோட கால் cations are this is positive இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டனா நீ ஈஸியா cations தான் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே கேட்டுக்கு பாஸ் இருக்கும் so cations are positive okay so cations are positive அப்ப anions obviously negative okay so இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க cations are positive and anions are negative so ஒரு atom வந்து எலக்ட்ரானை gain பண்ணுச்சு அப்படினா it has more number of electrons and thus it carries negative charge okay so ஒரு atom வந்து எலக்ட்ரான் gain பண்ணுச்சுனா normal atomல இருக்கிற electrons விட extra number of electrons இருக்கு okay so it is getting more negative charge இல்லையா so when an atom loses an electron உனக்கு number of protons number of electrons same ஆ இருந்துச்சு neutral atomல இப்போ electron அது lose பண்ணிடுச்சுனா protons உனக்கு அதிகமா இருக்கு so atom electron lose பண்ணுச்சு அப்படினா it becomes positively charged now it becomes cation and atom electron gain பண்ணுச்சுனா it becomes anion okay so இந்த மாதிரி positive and negatively charged particles நம்ம என்ன சொல்றோம் this is anion and this is cation so both can be combined together and they are called as ions clear okay so எவ்வளவு number of electrons gain பண்ணுது or lose பண்ணுது that is shown as a superscript to the right of the symbol okay for example நம்ம sodium வந்து ஒரு electron lose பண்ணுதுனா நம்ம +1 ன்னு போடுறோம் ஓகே இப்போ நம்ம மெக்னீசியம் ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது அப்படினா நம்ம மெக்னீசியம் it becomes an ion so 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுனா you write it as Mg+2 இப்போ அதே மாதிரி குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுதுனா you write it as -1 இதுவே நம்ம ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுதுனா you write it as -2 2 minus O minus 2O plus 2O 2 plus O okay அதே மாதிரி ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் உனக்கு எலக்ட்ரான் கெயின் பண்ணும் லூஸ் பண்ணும் அப்படி நினைச்சனா கிடையாது சில நேரத்துல group of atoms உனக்கு வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் கெயின் பண்ணும் okay for example நம்ம SO4 this is polyatomic na this is polyatomic ion so SO4 minus 2 na மொத்தமா இந்த group of atoms it is gaining 2 electrons அர்த்தம் okay so இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் so plus அப்படினா சூப்பர்ஸ்கிரிப்ட் போட்டனா அங்க எலக்ட்ரான் லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் okay minus சூப்பர்ஸ்கிரிப்ட் போட்டனா அங்க எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படினு அர்த்தம் அந்த atom கெயின் பண்ணிருக்குன்னு அர்த்தம் so what are the types of ions நான் சொன்ன மாதிரி cations and anions cations நேர் அயனி அப்படினா if an atom loses one or more electrons during a chemical reaction உனக்கு அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால ஓகே உனக்கு number of electrons 6 protons 6 electrons இருந்திருக்கு இப்போ அந்த ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படினா 5 electrons ஆயிடும் so இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு so அதனால தான் cations are becoming positive after losing an electron okay so sodium atom loses one electron okay so totally sodiumல 2,8,1 configuration இப்போ அது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து உனக்கு டோட்டல் 11 electrons இருந்திருக்கு 11 protons இருந்திருக்கு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 electrons and 11 proton ஆயிடுச்சா 11 proton அப்படியே இருக்கா so எக்ஸ்ட்ராவா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு so that is why it becoming positively charged ஒரு ஷெல்லே போயிடுச்சு பாருங்க ஒரு எலக்ட்ரான் போனதுனால okay so sodium atom loses one electron to attain stability and becomes cation so ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் it is written as Na plus
புரியுதா? So this is cation. Next anion பார்த்தாலும் அதேதான். Atom வந்து if an atom gains one or more electrons during a chemical reaction. Okay? அப்ப more negative charge. For example, நம்ம chlorine பார்த்தனா 2, 8, 7 electrons. So இது electron gain பண்ணதுக்கு அப்புறம் 2, 8, 8. So ஒரு electron extraவா இருக்கு. So extra one negative charge. Okay? So chlorine becomes Cl minus. ஒரே ஒரு minus போட்டனா ஒரு electron gain பண்ணிருக்கு. Okay? So these are called as anions. So இப்ப அது stability attain பண்ணிடுச்சு. So usually எதுக்கு ஒரு atom வந்து electron lose பண்ணுது இல்ல electron gain பண்ணுது? To attain stability. So electron gain பண்ணோனே stable ஆயிடுச்சா? outermost shell fill ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் சோடியமும் electron gain பண்ணதுக்கு அப்புறம் electron lose பண்ணதுக்கு அப்புறம் it becomes 2, 8. So it is stable. So எதுக்கு ஒரு atom வந்து electron lose பண்ணுது இல்ல gain பண்ணுது? To attain stability. புரியுதா? I think it is very clear டா பசங்களா. So there are different valent ions. Okay? So during a chemical reaction, atom வந்து either electrons gain பண்ணும் இல்லனா electrons lose பண்ணும். இல்லையா? So this is what we are seeing. Okay? So ஒரு ion வந்து நம்ம different classify பண்ணலாம். Monovalent, divalent, trivalent or tetravalent னு சொல்றோம். Okay? For example, sodium வந்து ஒரு electron lose பண்ணுச்சு. Okay? So this is monovalent ion. Chlorine ஒரு electron gain பண்ணுச்சு. This is also monovalent. Okay? And magnesium ரெண்டு electron lose பண்ணிருக்கு. So this is divalent. And oxygen ரெண்டு electron gain பண்ணிருக்கு. So இதுவும் நம்ம divalent. Okay, depending upon how many number of electrons அது lose பண்ணிருக்கு gain பண்ணிருக்கு அதை வச்சு we are classifying the ions into monovalent, divalent and trivalent. Okay, based on the number of charges. Charges 1 இருந்துச்சுனா monovalent, 2னா divalent, 3னா trivalent, 4னா tetravalent. புரியுதா? So the valency of anions or cation is the number which expresses the number of hydrogen atoms or any other monovalent atoms which combine with them to give an appropriate compound. Okay? So இப்ப இந்த ஒவ்வொரு ஆட்டம்க்குமே கேட்டயானா இருந்தாலும் சரி anion இருந்தாலும் சரி okay, it can be divalent or trivalent or monovalent. Okay? So இந்த trivalent, divalent and monovalent என்ன represent பண்ணுதுனா suppose monovalent ions na ஒரு number of hydrogen atom அந்த அயானோட combine ஆக முடியும் அப்படினு சொல்றாங்க. Divalent இருந்துச்சுனா ரெண்டு hydrogen atom அதோட combine ஆகும்ன்றாங்க to give a compound. Trivalent இருந்துச்சுனா அந்த அயானோட மூணு hydrogen atom combine ஆகும் அப்படின்றாங்க. Okay? For example, நம்ம chlorine-ஓட valency is minus. Okay, so இது monovalent, divalent, trivalent. This is monovalent. So இதோட எத்தனை hydrogen atom combine ஆகும்? So since this is monovalent, அப்ப ஒரே ஒரு hydrogen atom தான் combine ஆகும். So HCl form ஆகும். இப்ப SO4 2-, this is one anion. This is divalent. So இப்ப இதோட எத்தனை hydrogen atom combine ஆகும்? H2SO4 ரெண்டு hydrogen atom combine ஆகும். So based on the number of whether the ion is divalent or monovalent, அது எத்தனை number of hydrogen ஓட combine ஆகும் நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். Okay? So valency of SO4 2- is 2. Okay? So one chlorine atom combines with one ammonium ion. So one chlorine atom combines with one ammonium ion to form NH4Cl. Okay? So இப்போ வந்து மேம் எனக்கு வந்து monovalent சொல்றீங்க. அப்ப எனக்கு ஹைட்ரஜன் மட்டும் தான் எனக்கு கம்பைன் ஆகும்னா இல்ல கிடையாது. Okay? ஹைட்ரஜனோட valency உனக்கு வந்து 1. So அந்த atom கம்பைன் ஆகுது. Okay? For example, இன்னொரு எக்ஸாம்பிளும் நீ எடுக்கலாம். இப்ப chlorine atom
குளோரினோட இஸ் மோனோவேலண்ட் இல்லையா? குளோரின் இஸ் மோனோவேலண்ட். ஸோ இதோட வேலன்சி இஸ் 1. ஸோ இன்னொரு ஒரு கேட்டையான் அதோட வேலன்சி 1 இருக்கும்ல, இன்னொரு ஒரு மோனோவேலண்ட் கேட்டையானோட இது கம்பைன் ஆகும். ஸோ இட் கேன் கம்பைன் வித் H plus, NH4 plus. ஓகே, ஸோ H plus ஓட கம்பைன் ஆனா HCl, NH4 plus ஓட கம்பைன் ஆனா NH4Cl. ஓகே, ஸோ இந்த அனையானோட வேலன்சி வந்து 1. ஸோ இட் வில் கம்பைன் வித் அ மோனோவேலண்ட் கேட்டையான். இப்போ கேட்டையான் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி let us take like PO4. இது வந்து ஒரு anion. ஓகே, இதோட this is trivalent, PO4 3 minus. ஸோ இது ஒரு trivalent கேட்டையானோட கம்பைன் ஆகலாம், இல்லைனா 3 மோனோவேலண்ட் கேட்டையானோட கம்பைன் ஆகலாம். ஓகே, ஸோ 3 மோனோவேலண்ட் கேட்டையானோட கம்பைன் ஆகலாம், இல்லை ஒரு ட்ரைவேலண்ட் கேட்டையானோட கம்பைன் ஆகலாம். ட்ரைவேலண்ட் கேட்டையான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரல. ஸோ 3 மோனோவேலண்ட்னா H3PO4. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு ரிமெம்பர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஸோ கொஞ்சம் மெதுவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி டூ இட். ஸோ இதில் எதெல்லாம் மோனோவேலண்ட், டைவேலண்ட் அண்ட் ட்ரைவேலண்ட்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் யூ ஹாவ் டு ஆன்சர். This is divalent, trivalent, divalent, divalent, monovalent, divalent, 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 trivalent, monovalent, divalent, trivalent. Okay, so இதெல்லாம் monovalent, trivalent, divalent சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. So valencies of some anions பார்க்கலாமா? Okay, இந்த டேபிள்ல so இங்க ஹைட்ரஜன் குளோரைடு இருக்கு. என்னது? ஹைட்ரஜன் குளோரைடு இருக்கு. So ஹைட்ரஜன் குளோரைட்ல ஆனையான் என்னது? இங்க குளோரின் தான் ஆனையான், குளோரைட் தான் ஆனையான். ஓகே, குளோரைட் தான் ஆனையான். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஆனையானோட ஃபார்முலா என்ன? Cl மைனஸ். ஸோ அதோட வேலன்சி என்ன? 1. இப்போ H2SO4 எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஆனையான் என்ன, நம்ம வெறும் ஆனையானோட வேலன்சி தான் பார்க்குறோம், கேட்டையானோட வேலன்சி எடுக்கல. ஆனையானோட வேலன்சி SO4, இதான் SO4 சல்ஃபேட். ஸோ இங்கே 2 மைனஸ். எப்படி 2 மைனஸ்னு கண்டுபிடிச்சிங்க மேம்? இங்கே 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆயிருக்கு, ஸோ 2 மைனஸ். ஸோ அதோட வேலன்சி என்ன? 2. HNO3, NO3 இஸ் ஆனையான், ஒரே ஒரு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ NO3 மைனஸ், ஸோ வேலன்சி இஸ் 1. CO3, இதான் ஆனையான், 2 ஹைட்ரஜன், அப்போ அதோட வேலன்சி CO3 2 மைனஸ் 2. PO4 வேலன்ஸ் 3 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு, ஸோ அதோட வேலன்சி இஸ் 3. H2O, இப்போ ஆக்சிஜன் தான் ஆனையான். ஓகே, ஸோ 2 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிருக்கு, ஸோ த வேலன்சி இஸ் 2. H2S, இதான் S ஓட வேலன்சி 2 ஹைட்ரஜன், ஸோ அதோட வேலன்சி என்ன? 2. NaOH, ஸோ OH தான் ஆனையான், ஒரே ஒரு சோடியமோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரே ஒரு சோடியம்னா கண்டிப்பாக அது மோனோவேலண்ட், ஸோ தட் இஸ் 1. ஓகே, இப்போ நேம் ஆஃப் த வேலன்சி ஆஃப் கேட்டையான் பார்க்கலாம். ஓகே, ஸோ வேலன்சி ஆஃப் கேட்டையான் இந்த சோடியம் குளோரைடில் சோடியம் அதோட வேலன்சி பார்த்தோன்னா குளோரினோட வேலன்சி இஸ் 1. ஸோ ஆப்வியஸாக சோடியமோட வேலன்சி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் பார்த்தோம் இல்லையா? ஸோ எத்தனை குளோரின் ஆட்டமோட கம்பைன் ஆயிருக்கோ அதை வச்சு நம்ம அதோட வேலன்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு குளோரினோட அட்டாச் ஆயிருக்கு, ஸோ அப்போ சோடியமோட வேலன்சி 1. இங்கேயும் ஒரே ஒரு குளோரின் ஆட்டமோட தான் அட்டாச் ஆயிருக்கு, ஸோ வேலன்சி ஆஃப் பொட்டாசியம் இஸ் 1. இங்கே திஸ் இஸ் த கேட்டையான், ஒரே ஒரு குளோரின் தான், ஸோ இங்கே NH4 பிளஸ் ஒரே ஒரு வேலன்சி. இங்கே 2 குளோரினோட அட்டாச் ஆயிருக்கு, ஸோ மெக்னீஷியமோட வேலன்சி இஸ் 2. இங்கேயும் 2 குளோரினோட நம்ம கால்சியம் அட்டாச் ஆயிருக்கு, ஸோ த வேலன்சி ஆஃப் கால்சியம் இஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே 3 குளோரினோட நம்ம Al அட்டாச் ஆயிருக்கு, ஸோ த வேலன்சி ஆஃப் Al இஸ் 3. ஸோ வேலன்சியே நம்ம டிஃப்ரெண்ட் விதமாக பார்த்தோம். ஸோ வேலன்சி வந்து பேஸ்ட் ஆன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணோம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது அதை வச்சு இட் இஸ் கெட்டிங் பாசிட்டிவ் வேலன்சி. நான் மெட்டல்ஸ் கெட்டிங் நெகட்டிவ் வேலன்சி பிகாஸ் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுதுன்னு பார்த்தோம்.
வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆட்டம்ஸ் பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு அதை வச்சு நம்ம ஆனையோட வேலன்சி கண்டுபிடிச்சோம். அண்ட் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் பார்த்தோம். வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் பார்த்தோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மோனோவேலண்ட், டைவேலண்ட் அண்ட் ட்ரைவேலண்ட் அயான்ஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் வேலன்சி பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீ பார்த்துருப்ப. அண்ட் அயான்ஸ் தான் என்ன, கேட்டயான்ஸ் என்ன, அனயான்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதை நீ திரும்ப ரிவைன் பண்ணனா you will be getting it clearly. புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்மளோட கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் நேம் நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம கெமிக்கல் நேமோட கெமிக்கல் ஃபார்முலா ஆர் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை கெமிக்கல் ஃபார்முலாடா பசங்களா? இட் இஸ் த ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் ஆஃப் அ மாலிக்யூல். என்னது கெமிக்கல் ஃபார்முலானா என்ன? ஒரு ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னு நான் எழுதுறேன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னு என்னால எழுத முடியறது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? இதுக்கு ஒரு ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷனா ஐ கேன் ரைட் இட் ஹேஸ் MgCl2. ஸோ இது எனக்கும் ஈஸி, படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் ஆஃப் அ கெமிக்கல் காம்பவுண்ட். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கெமிக்கல் ஃபார்முலா உனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா இட் ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் பிரசன்ட் இன் அ மாலிக்யூல். என்னது, இப்போ நான் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறேன்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் atoms of that element எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் கெமிக்கல் ஃபார்முலாலேயே என்ன பண்ணலாம்? நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் எனக்கு ஒரு மெக்னீஷியம் 2 குளோரின் ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகுதுன்னு ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த்ரூ த கெமிக்கல் ஃபார்முலா. புரியுதா? ஸோ ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இட் ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் பிரசன்ட் இன் அ மாலிக்யூல். ஓகே, ஸோ இப்போ இந்த கெமிக்கல் ஃபார்முலா நான் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் எப்படி எழுதுறது மேம் அப்படின்றதுக்கு யூ ஹாவ் டு ரிமெம்பர் சம், யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் டவுன் த சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் அயான் சைட் பை சைட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுத போறேன். எனக்கு மெக்னீசியம் குளோரைட், ஓகே இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் வந்து சோடியம் குளோரைட், இதுதான் என்னோட கெமிக்கல் காம்பவுண்ட். என்னது, சோடியம் குளோரைட் தான் என்னோட கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ இப்போ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, இதில் எனக்கு சோடியம் இருக்கு, அதோட சிம்பிள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் குளோரைடு இருக்கு, ஸோ குளோரினோட சிம்பிள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் வந்து சிம்பிள் எழுதணும். என்னது, நான் வந்து சிம்பிள்ஸ் எழுதணும். வித் என்னது, வித் write down the symbol side by side so that positive radical is on the left and negative on the right hand side. Okay, so நம்ம symbol எழுதுறப்ப நான் positive radical, இதுல sodium chlorideல எனக்கு இதுதான் positive radical இல்லையா? ஸோ இதுதான் பாசிட்டிவ் ரேடிக்கல். ஸோ இதை நான் லெஃப்ட் சைடும் அண்ட் நெகட்டிவ் ரேடிக்கலை நான் வந்து ரைட் சைடும் நான் எழுதணும். புரியுதா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சிம்பிள் எழுதுறப்ப நான் பாசிட்டிவ் ரேடிக்கலை லெஃப்ட்டும் நெகட்டிவ் ரேடிக்கலை ரைட் சைடும் நான் வந்து எழுதணும். ஸோ ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் த 2 ரேடிக்கல்ஸ். நெக்ஸ்ட் என்ன, இந்த ரேடிக்கலோட வேலன்சி இப்போ நான் வந்து செகண்டாக எழுதணும். ஓகே, ஸோ சோடியமோட வேலன்சி என்னடா பசங்களா? சோடியம் வந்து இட் வில் லூஸ் 1 எலக்ட்ரான் இல்லையா to gain stability. ஸோ இதுதான் பாசிட்டிவ் ரேடிக்கல். ஸோ இதோட வேலன்சி என்ன? +1. குளோரின் வந்து அதோட வேலன்சி என்ன? அதோட வேலன்சி வந்து -1. ஸோ அதோட வேலன்சியை நீங்க எழுதிக்கோங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் எழுதிட்டோம். சிம்பிள் போட்டோன்னே எது ரைட்ல எழுதணும் எது லெஃப்ட்ல எழுதணும்னு தெரியணும். ஸோ ஆப்வியஸா குளோரின் வந்து நெகட்டிவ் வேலன்சி, ஸோ அது வந்து ரைட் சைட். அண்ட் சோடியம் வந்து பாசிட்டிவ் வேலன்சி, ஸோ அது லெஃப்ட் சைட். அதோட வேலன்சியும் நெக்ஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன, சைன்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் த அயான்ஸ் ஆர் ஒமிட்டட். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து இந்த பிளஸ் மைனஸ்னு எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. ஓகேயா? ஸோ 1 வெறும் நம்பர் மட்டும் போட்டா போதும். ஓகே, ஸோ வேலன்சி வந்து எழுதிக்கோங்க. ரெடியூஸ் த வேலன்சிஸ் டு சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இங்க ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ரேஷியோவா தான் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4:2 இருக்குன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க 4 இங்க 2 இருக்குன்னா இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 நான் 2 ஆகவும் 2 நான் 1 ஆகவும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ உன்னால வேலன்சியை சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல நான் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி 1 when தான் இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் த valency to simplest ratio. Okay, otherwise
சிம்பிளஸ்டா ஆக்குனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், interchange the valencies of the elements. Okay, write these numbers as subscript. Okay, so நல்லா கவனிங்க, this is the very important step. So இதோட valency நான் இங்க எழுதிட்டேன், இதோட valency இங்க எழுதிட்டேன். So இப்போ இந்த valency நான் என்ன பண்ண போறேன், நான் இதுக்கு இதை இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன், இதுக்கு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த நம்பரை சப்ஸ்கிரிப்டா எழுத போறேன். சப்ஸ்கிரிப்ட்னா அந்த சிம்பிளுக்கு கீழே எழுத போறேன். ஸோ எண்ணெய்க்கு பக்கத்துல கீழே நான் என்ன எழுதுறேன், 1 எழுதுறேன். அண்ட் குளோரினுக்கு பதிலா இதோட வேலன்சி என்ன, அதாவது எண்ணெய்க்கு பதிலா இந்த எண்ணெய்க்கு பக்கத்துல இந்த குளோரினோட வேலன்சி எழுதணும், குளோரின் பக்கத்துல இந்த எலிமெண்டோட வேலன்சி எழுதணும். ஸோ Na1Cl1. ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ட் உனக்கு 1 இருந்துச்சுன்னா நீ அந்த 1 வந்து எமிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒமிட் பண்ணிடலாம். ஸோ யூ கெட் NaCl. இதான் நம்மளோட கெமிக்கல் ஃபார்முலா நேம், கெமிக்கல் காம்பவுண்டோட கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து வெரி சிம்பிள். திஸ் இஸ் ஏன்னா ரெண்டுத்துக்குமே வேலன்சி வந்து உனக்கு சேமா இருக்கு. ஸோ நீ வந்து 1 வந்து எமிட் பண்ணிட்டா யூ கெட் NaCl. இந்த மாதிரி நீ வேற காம்பவுண்டுக்கு நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் கால்சியம் அண்ட் குளோரின். ஓகே, ஸோ கால்சியம் அண்ட் குளோரின். ஓகே, ஸோ எது வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல், கால்சியம். ஸோ லெஃப்ட் சைடு எழுதிட்டேன், அண்ட் குளோரின் நான் ரைட் சைடு எழுதிட்டேன். ஸோ அதோட சிம்பிள் நான் எழுதிட்டேனா, நெக்ஸ்ட் வந்து வேலன்சி. கால்சியமோட வேலன்சி என்னடா பசங்களா, கால்சியமோட வேலன்சி இஸ் 2. ஓகே, கால்சியமோட வேலன்சி என்ன, 2. மேம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, அதுவுமே வந்து நீ வந்து எலக்ட்ரானிக் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா நீ கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லைனா நீ வந்து பேசிக்கா சில ரேடிக்கல்ஸோட வேலன்சி தெரியணும். ஓகே, ஸோ கால்சியமோட வேலன்சி 2, குளோரினோட வேலன்சி 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த வேலன்சியை சப்ஸ்கிரிப்டா எழுதணும். ஸோ Ca பக்கத்துல நான் 1 எழுதுறேன் சப்ஸ்கிரிப்டா, Cl பக்கத்துல நான் இதோட வேலன்சி 2 சப்ஸ்கிரிப்டா எழுதுறேன். ஸோ 1 இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும், CaCl2. ஸோ இதுதான் நம்ம கால்சியம் குளோரைடோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி you can write the formulas. Okay, so இந்த மாதிரி you try for this magnesium chloride, sodium hydroxide. நான் first 3க்கு சொல்றேன், மீதி 2 நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, so magnesium chloride MgCl, இதோட வேலன்சி is 2, இதோட வேலன்சி 1. so interchange பண்ணா Mg1Cl2. ஓகே, so MgCl2. So symbols with valency Mg, Cl oda valency 1. So next simplest ratio என்ன, 2:1. interchange பண்ணதுக்கு அப்புறம் 1:2. okay, next என்ன, sodium hydroxide. இதோடது 1, இதோடது 1. interchange பண்ணாலும் it is 1:1. இதான் simplest. so NaOH. ஓகே, நெக்ஸ்ட் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் 1, கால்சியம் 2, ஆக்சிஜன் 2. ஸோ ரெண்டுமே சேம். ஸோ 2:2. அது சிம்பிளஸ்ட் ஆக்கணும்னா 1:1. அப்போ கால்சியம் ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் அலுமினியம் சல்ஃபைடு. அலுமினியம் 3, sulfide 2. interchange, sorry இங்க 2. interchange அப்ப 2:3. simplify பண்ண முடியாது. so Al2 SO4 thrice. ஓகே, so இந்த மாதிரி கடைசியா போடுங்க. ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் காம்பவுண்டை எப்படி நேம் பண்றது, இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் நேம் கொடுத்துட்டா அதோட ஃபார்முலாவை எப்படி அப்டெயின் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ உனக்கு கெமிக்கல் ஃபார்முலா கொடுக்குறாங்க, அது எப்படி நம்ம நேம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பசங்களை நல்லா கவனிங்க. A chemical compound is a substance formed out of more than one element joined together by chemical bond. Okay, இப்போ மெக்னீசியம் குளோரைட், அதாவது MgCl2 அப்படின்னா அதுல Mgன்ற ஒரு எலிமெண்ட்டும் குளோரின்ற எலிமெண்ட்டும் உனக்கு கெமிக்கல் பாண்டால கம்பைன் ஆகி உனக்கு கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுக்குது இல்லையா.
So such compounds தான் நம்ம என்ன சொல்றோம் chemical compound னு சொல்றோம். So such compounds have properties that are unique from that of elements. இப்போ magnesium MgCl2 ஃபார்ம் ஆகுது. Mg தனியா அந்த எலிமெண்ட் இருக்கிறப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற, MgCl2 ஓட ப்ராப்பர்ட்டிஸ் வேற. ஓகே, சோ இப்போ இந்த காம்பவுண்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம நேம் பண்ண போறோம். ஓகே, so in naming a compound containing a metal and a non-metal. Okay, ஒரு compoundல metal and non-metal combine ஆகுது. So the name of the metal is written first and the name of the non-metal is written next. Okay, ஒரு மெட்டலும் non-metalum combine ஆகுற ஒரு chemical compoundல first நம்ம எதை நேம் பண்ணுவோம், மெட்டலை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம் and non-metal செகண்டா எழுதுவோம். அப்ப அந்த non-metalக்கு அப்புறம் மெட்டலோட நேம் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் non-metalோட நேம், non-metal நேம் எழுதுறப்ப சஃபிக்ஸ் நீ என்ன ஆட் பண்ணுவ, IDE அப்படின்ற சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் CaCl2. இப்போ இதை நான் நேம் பண்ண போறேன். இதுல எது மெட்டல், எனக்கு கால்சியம் தான் மெட்டல், அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க கால்சியம். எது நான் மெட்டல், Cl தான் நான் மெட்டல், குளோரின். ஓகே, சோ குளோரின் எழுதுறதுக்கு பதிலா நான் குளோரின் எழுதுறதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், எழுதுறதுக்கு பதிலா INE க்கு பதிலா I am adding the suffix IDE. So calcium, chlorine க்கு பதிலா I am writing calcium chloride. ஓகே, சோ இதோட பேர் என்ன, கால்சியம் குளோரைட். அதே மாதிரி தான் சோடியம் குளோரைட், சில்வர் புரோமைட். ஓகே, சோ நான் மெட்டல் பேர் எழுதுறப்ப அதோட நீ வந்து IDE அப்படின்ற சஃபிக்ஸை நீ வந்து ஆட் பண்ணணும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, நேமிங் a compound containing a metal and non-metal and oxygen. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் மட்டும் கம்பைன் ஆகுது, அந்த நான் மெட்டலோட சஃபிக்ஸை வந்து நான் IDE மாத்தினா போதும். இப்போ ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் எனக்கு கம்பைன் ஆகுது. என்னது, ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் ஆக்சிஜன் கம்பைன் ஆகுது. இப்போ அந்த கெமிக்கல் காம்பவுண்டோட நேம் நான் இப்படி வந்து நேம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மெட்டலோட நேம் எழுதுறேன் and next non-metalோட நேம் எழுதுறேன். With oxygen is written next after adding the suffix ATE. Okay, so first metalோட நேம், for example Na2SO4. என்னது, Na2SO4. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, மெட்டலோட நேம் எழுத சொல்லிருக்காங்க, சோடியம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, நான் மெட்டலோட நேம் எழுத சொல்லிருக்காங்க. என்னது நான் மெட்டலோட நேம், இங்க சல்ஃபர். ஓகே, சல்ஃபர் தான் நான் மெட்டல். இப்போ ஆக்சிஜனும் எனக்கு அட்டாச் ஆயிருக்கு. சோ நான் வந்து என்ன எழுதுறேன், சஃபிக்ஸ் ATE எழுதுறேன், இல்லனா ITE எழுதுறோம். ATE எப்ப எழுதுவேன், நிறைய ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ATE ன்னு எழுதுவேன். எனக்கு வந்து கம்மியான ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ITE சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். இங்க 4 ஆட்டம்ஸ், ஸோ கண்டிப்பா நிறைய நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ சோடியம், இப்போ சல்ஃபர் தான் நான் மெட்டல். ஸோ நான் என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்றேன், சல்ஃபேட் அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இதோட பேர் என்ன, சோடியம் சல்ஃபேட். ஓகே, இப்போ அதே மாதிரி NaNO2, இதோட பேர் பார்த்தோன்னா இங்க ஃபர்ஸ்ட் மெட்டலோட நேம் சோடியம். அண்ட் இங்க என்ன இருக்கு, நைட்ரஜன். ஸோ நைட்ர அப்படின்னு எழுதிட்டு இப்போ இங்க லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், ஸோ இட் இஸ் நைட்ரைட். சோடியம் நைட்ரைட். ஓகே, நிறைய ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா 8, கம்மியான ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ITE. புரியுதா? ஸோ நேமிங் காம்பவுண்ட் கண்டெய்னிங் 2 non-metals only. ஸோ சில காம்பவுண்ட்ஸ்ல உனக்கு 2 நான்-மெட்டல் மட்டும் தான் இருக்கு. 2 non-metals only இருந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸ் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, etc. is written before the name of non-metals. For example, SO2 ரெண்டுமே உனக்கு non-metal தான். ஓகே, ரெண்டுமே உனக்கு non-metal தான். ஸோ இப்போ ஒரு சல்ஃபர் அண்ட் 2 ஆக்சிஜன் இல்லையா? ஸோ இங்க ஒண்ணுனா நீ மோனோன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ்ல ஓகே, ஸோ திஸ் இஸ் சல்ஃபர் அண்ட் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ SO3னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அண்ட் அதே மாதிரி N2O5, இங்க 2 நைட்ரஜன் 5 ஆக்சிஜன். ஸோ டை நைட்ரஜன் பென்டாக்சைடு.
புரியுதா? I think it is clear. So நம்ம மெட்டல் அண்ட் நான் மெட்டல்னா எப்படி வந்து நேம் பண்ணணும்னு பார்த்தோம். மெட்டல் நான் மெட்டல் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா எப்படி நேம் பண்ணணும்னு பார்த்தோம். ரெண்டுமே நான் மெட்டல் இருந்துச்சுன்னா எப்படி நேம் பண்ணணும்னு பார்த்தோம். I think it is clear. ஓகே, ஸோ இப்போ இதோட பேர் பாருங்க, இதோட பேர் என்ன? சல்ஃபர் டெட்ராக்சைடு. சல்ஃபர் okay, next Na2SO3 sodium sulfate. okay, sodium sulfate or sulfite. இது வந்து நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, sodium sulfate ஆ இல்லனா sulfite ஆன். okay, இது phosphorus pentachloride. okay, phosphorus pentachloride. next calcium chloride. okay, okay, next என்ன? sodium nitrate. இது barium oxide. இப்ப நம்ம chemical equation அப்படினா என்ன? chemical equation na என்னன்னு பார்க்க போறோம். This is very important. வேதிச் சமன்பாடு. What do you mean by chemical equation? ஒரு chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formula. ஒரு chemical reaction வந்து நான் வந்து சொல்ல போறேன். அதாவது magnesium chloride and magnesium ribbon நான் வந்து ஆக்சிஜன்ல burn பண்றேன். அப்ப எனக்கு magnesium oxide form ஆகுது. So magnesium is combining with oxygen to give magnesium oxide. இதுதான் chemical reaction. ஒவ்வொரு தடவையும் இந்த chemical reaction நான் ஃபுல்லா வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமானா it is very difficult. So நான் இதையும் ஷார்ட் ஹேண்டா ரெப்ரசன்ட் பண்ண போறேன். எப்படின்னு பார்த்தனா chemical equation மூலமா நான் ரெப்ரசன்ட் பண்ண போறேன். So it is the shorthand representation of a chemical reaction with the use of chemical symbol and formula. Okay, so ஒவ்வொரு chemical reactionக்குமே உனக்கு ரெண்டு components இருக்கு, reactants and products. okay, reactants na enna and products na enna therichikkanum. Reactants are the substances that take part in a chemical reaction and the products are the substances that are formed in a chemical reaction. okay, ஒரு chemical reaction நடக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன raw materials எடுக்கிற அதுதான் reactants னு சொல்லுவோம். அந்த chemical reaction நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு product form உனக்கு சில substance form ஆகுதுல அத தான் நம்ம products னு சொல்லுவோம். So ஒரு chemical reactionல உனக்கு ரெண்டு components இருக்கு, reactants and products. okay, reactants and products chemical equationல you have to mention it clearly. So what are the steps in writing the skeleton equation? okay, so ஒரு balanced equation and அப்படினா என்ன நம்ம சொல்றதுக்கு முன்னாடி skeletal equation first எழுதணும். skeletal equation நீ வந்து எப்படி எழுதுவ, that is very important. okay, so write the symbols and formula of each of the reactants on the left hand side and join them by plus sign. for example, magnesium வந்து எனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி I am getting magnesium oxide. இதான் என்னோட chemical reaction. இப்போ நான் வந்து எப்படி வந்து skeleton equation இதுக்கு எழுதணும். okay, so first என்னது, write the symbols and formulas of each of the reactants. so magnesium and oxygen combine ஆகி எனக்கு magnesium oxide அப்படின்ற ப்ராடக்ட் கொடுக்குது. okay, so இப்போ magnesium and oxygen இப்போ word equation first எழுதலாம். so magnesium plus oxygen எனக்கு combine ஆகுது. so I am writing plus symbol to give, I am putting an arrow mark to give magnesium oxide. this is the word equation. okay, இது ஒரு word equation. okay, இப்போ நான் வந்து இதோட symbols நான் வந்து எழுதுறேன். instead of writing magnesium oxygen magnesium oxide, இப்போ அதோட symbols and chemical formula நான் எழுதுறேன். magnesium நான் எப்படி எழுதுறேன், I am writing it as magnesium Mg plus oxygen ஓட formula is O2. இப்போ arrow mark போட்டு these are the reactants combine ஆகி என்ன கொடுக்குது, product magnesium oxide கொடுக்குது. magnesium oxide ஓட chemical formula is MgO. okay,
So follow them by an arrow. என்னது? So reactants அப்புறம் reactants இதெல்லாம் combine ஆகுது plus symbol போடுறேன். And ஒரு arrow mark எதுக்கு போடுறேன்? These reactants are combining to give this product. Product போடுறதுக்கு முன்னாடி I am putting an arrow mark. Write on the right hand side of arrow the symbols and formula of the products. Okay? So இங்க reactants ஓட symbols and formula போட்டேன். Product ஓட symbol and formula போட்டேன். இதுதான்டா பசங்களா skeletal equation. If the product is a gas, it should be represented by upward arrow. இப்ப எனக்கு வந்து for example hydrogen இங்க வந்து எனக்கு form ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். Hydrogen is a gas. So நான் என்ன பண்ணுவேன் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு upward arrow போடுவேன் so that எனக்கு என்ன புரியும் அங்க hydrogen gas வந்து எனக்கு form ஆகுதுன்னு நான் வந்து சொல்லுவேன். Okay? இது எனக்கு ஒரு precipitate form ஆகுது. precipitate நான் என்ன insoluble substance எனக்கு ஒரு substance வந்து கீழே settle ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் I am putting a downward arrow. Okay? So upward arrow it represents gas. Downward arrow it represents precipitate. புரியுதா? So Mg plus H2SO4 gives, arrow mark missing, gives MgSO4 plus H2. H2 is released as a gas. So this equation is called a skeletal equation. இதை நம்ம unbalanced equation சொல்லுவோம். இதுதான் என்னது நம்மளோட skeletal equation. So எப்படி நம்ம rules follow பண்ணி எழுதணும்னு சொன்னேனா I think it is clear. Okay? So இப்போ இந்த chemical equation நம்ம என்ன பண்ணணும் நம்ம balance பண்ணணும். What do you mean by balancing? What do you mean by balancing the chemical equation? Okay, law of conservation of mass படி. So there are laws of chemical combination ல உனக்கு ரெண்டு law இருக்கு. அத பத்தி நம்ம இப்ப படிப்போம். So அதுல first law என்ன அப்படினு பாத்தீங்கன்னா law of conservation of mass. இந்த law of conservation of mass என்ன சொல்லுது? This is a very important question. ஏன்னா உனக்கு கேட்பாங்க எதுக்கு நீ ஒரு chemical equation நீ balance பண்ணணும்? Skeletal equation ல unbalanced equation ஏன் நீ வந்து balance பண்ணணும்? Okay? So according to law of conservation of mass என்ன சொல்றாங்க அப்படின்னா the total mass of all the atoms forming the reactant should be equal to the all atoms forming the products. Okay? So நீ 10 atom of இப்ப reactantsல உனக்கு 10 atoms வந்து உனக்கு combine ஆகுதுன்னா productsம் எனக்கு 10 atoms தான் இருக்கணும். அதுதான் law of conservation of mass. So எனக்கு புதுசா number of atoms எனக்கு increaseவும் ஆகாது, number of atoms எனக்கு கம்மியாவும் ஆகாது. இதுதான் law of conservation of mass உனக்கு சொல்லுது. Okay? So mass can neither be created nor be destroyed. Okay? Mass can neither be created nor be destroyed. So எவ்வளவு number of atoms நான் reactantsல எடுக்கிறனோ அதே number of atoms எனக்கு productsல form ஆகணும். Okay? So ரெண்டு சைடும் reactant சைடும் சரி product சைடும் சரி நல்லா கவனிங்க reactant சைடும் சரி product சைடும் சரி number of atoms should be equal. Number of atoms should be equal. Number of atoms of each element. இங்க ரெண்டு oxygen atom இருந்துச்சுனா இங்க ரெண்டு oxygen atom. இங்க மூணு hydrogen atom இருந்துச்சுனா இங்க மூணு hydrogen atom. So ஒவ்வொரு எலிமெண்ட்லயுமே நம்ம number of atoms உனக்கு சேமா இருக்கா அப்படினு நம்ம பார்க்கணும். அப்பதான் இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்னு சொல்லுவோம். So a balanced chemical equation is one in which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of the element on the product side. இதாண்டா பசங்களா ரொம்ப ரொம்ப important. This is a balanced equation. அப்பதான் ஒரு equation நம்ம பேலன்ஸ்னு சொல்லுவோம். Okay? So there are many methods of balancing a chemical equation. So ரெண்டு சைடுமே நம்ம number of atoms equal ஆக்கணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும்னா there are different methods of balancing a equation. Trial and error method, fractional method, odd number even method or சில methods of balancing the equation. Okay? So ஒரு chemical equation நம்ம balance பண்ண போறோம்னா we have to remember some steps. Initially the number of times an element occurs on both the sides of the skeleton equation should be counted. For example நம்ம ஒரு equation balance பண்ணலாம். Okay, example க்கு. Okay, what equation can we take? Okay, இருங்க. Okay, சின்ன equationல இருந்து போலாம். Okay, so magnesium plus oxygen is giving me magnesium oxide. Okay,
this is an unbalanced equation. எப்படி மேம் இது unbalanced equation நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒவ்வொரு எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நீ கண்டுபிடிக்க போற. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டை நீ வந்து தனியா எடுக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடு. என்னென்ன எலிமெண்ட் இருக்கு ரெண்டு சைடுமே? மெக்னீசியம், ஆக்சிஜன். ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கா? ஓகே, மெக்னீசியம், ஆக்சிஜன் ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ ரியாக்டன்ட் சைடு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் சைடு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அது பார்க்கணும். ஸோ மெக்னீசியம் உனக்கு ரியாக்டன்ட் சைடு ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ப்ராடக்ட் சைடு ஒன்று தான் இருக்கு. ஆக்சிஜன் உனக்கு ரியாக்டன்ட் சைடு ரெண்டு ஆட்டம் இருக்கு, ப்ராடக்ட் சைடு ஒன்று தான் இருக்கு. ஸோ இப்போ இது பேலன்ஸ்டா? நான் என்ன சொன்னேன்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி ரெண்டு சைடுமே உனக்கு சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இங்க வந்து சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இல்லை. மெக்னீசியம்க்கு சேமா இருக்கு, ஆனா ஆக்சிஜனுக்கு ரியாக்டன்ட் சைடு ரெண்டு இருக்கு, ஆனா ப்ராடக்ட் சைடு ஒன்று தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் an unbalanced equation. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் an element occurs on both sides of the skeleton equation நம்ம கவுண்ட் பண்ணிட்டோமா? An element which occurs least number of times in reactant and product side must be balanced first. Okay, so இதுல பார்த்தனா first elements occurring which occurs least number of times. Okay, so இதுல எந்த எலிமெண்ட் வந்து கம்மியான டைம் வந்து உனக்கு அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தனா மெக்னீசியம் தான் உனக்கு கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் பேலன்ஸ் பண்ணணும், ஆனா அது பேலன்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மெக்னீசியம்க்கு அப்புறம் எந்த எலிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ when two or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. ஓகே, சில நேரங்கள்ல இப்போ மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு, ஆக்சிஜன் வந்து உனக்கு ரெண்டு டைம் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டும் உனக்கு ரெண்டு டைம் இருக்குன்னா எந்த எலிமெண்ட்டை நீ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டாலிக் எலிமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் நீ பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இஃப் மோர் தென் ஒன் மெட்டல் ஆர் நான் மெட்டல் இஸ் பிரசன்ட் தென் அ மெட்டல் ஆர் நான் மெட்டல் வித் ஹையர் அட்டாமிக் மாஸ் இஸ் பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டு எலிமெண்ட்டுக்குமே சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் உனக்கு அக்கர் ஆகுதுன்னா எது மெட்டாலிக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் கேஸில் ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் இருந்துச்சுன்னா, ஓகே, one non-metal or one non-metal இருந்துச்சுன்னா a metal or non-metal with higher atomic mass தான் நீ first balance பண்ணணும். Okay, இப்போ the number of molecules of reactants and products are written as coefficient. Okay, okay, so இப்போ வந்து இவ்வளோதான். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எழுதுவோம். 1 magnesium 1 oxygen 1 magnesium oxide. இதுதான் நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எழுதியிருக்கும். ஸோ we are going to balance it. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஈக்குவேஷன் நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் கிவிங் மீ வாட்டர். ஓகேயா? ஸோ இதான் வேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ ஹைட்ரஜனோட சிம்பிள் என்ன? H2, அதோட ஃபார்முலா என்ன? H2. ஆக்சிஜனோட ஃபார்முலா என்ன? O2. வாட்டரோட ஃபார்முலா H2. இதுதான் என்னோட ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ select the element which is to be balanced first based on the number of times an element occurs. Okay, so number of times particular element occurs on both sides. Hydrogen வந்து எனக்கு இந்த சைடு 2 and oxygen அங்க வந்து ஒரு சைடு. Number of times particular element occurs on both sides. So hydrogen தான் எனக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு 2 தடவை, பட் ஆக்சிஜன் எனக்கு ஒரு தடவை தான் இருக்கு. ஓகே, சோ ஹைட்ரஜனை தான் நான் வந்து ஹைட்ரஜனும் உனக்கு இங்கேயும் இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை. ஓகே, ஆக்சிஜன் இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை. ஓகே, சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ both elements occur one time each. ஓகே, ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு. இப்போ ஒன்னு மெட்டல் ஒன்னு நான் மெட்டல். ஸோ எதுக்கு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? the one with higher atomic mass. எதுக்கு higher atomic mass இருக்கு? ஆக்சிஜனுக்கு தான் higher atomic mass இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகே, இதுதான் பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ H2 plus O2. ஓகே, ஸோ இப்போ
H2 plus O2 is giving me H2O. Okay, என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ரியாக்டன்ட் சைடு, ப்ராடக்ட் சைடு. ஹைட்ரஜன் இங்க 2, இங்கேயுமே ஹைட்ரஜன் 2. அப்புறம் ஆக்சிஜன் இங்க வந்து உனக்கு 2, ஆனா இங்க வந்து 1. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சிஜனை தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பேலன்ஸ் பண்ண போறேன். ஆக்சிஜனை தான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, பட் இங்க தான் 1 இருக்கு. ஸோ வாட் ஐ கேன் டூ, இதை நான் 1 ஆக்க முடியாது. ஓகே, பட் பேலன்சிங் பண்றப்ப ஒன்லி ரூல் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து மல்டிப்ளை தான் பண்ணலாமே தவிர்த்து ஐ கான் டிவைட், ஐ கான் சப்ராக்ட், ஐ கான் ஆட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம், இங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இங்க இந்த சைடு 2 இருக்கு, ஆனா இங்க 1 தான் இருக்கு. ஸோ நான் 2 வந்து 1 ஆக்க முடியாது, ஆனா 1 2 ஆக்கலாம். ஹவு? ஸோ மல்டிப்ளைங் இன்டு 2. அப்ப இட் இஸ் பிகமிங் 2 இல்லையா? இப்ப இந்த 2வை நான் இங்க வந்து கோஎஃபிஷியண்டா போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நான் இங்கே வந்து எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 1 1 1 தான் இருந்துச்சு. இப்போ 1க்கு பதிலாக நான் இங்கே 2 சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ இப்போ எனக்கு என்ன ஆகுது, இப்போ ஆஃப்டர் சேஞ்சிங் இட் அகெயின் ஐ ஹாவ் டு செக். இப்போ எனக்கு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு. இப்போ நான் ஹைட்ரஜன் இங்கே வந்து நான் 2 கோஎஃபிஷியன்ட் போட்டுட்டேன். இப்போ ரியாக்டன்ட் சைடு ஹைட்ரஜன் வந்து எனக்கு 2 தான் இருக்கு, ஆனா ப்ராடக்ட் சைடு எனக்கு ஹைட்ரஜன் 2 into 2 4 ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இங்க எனக்கு 2 இருக்கு. இப்போ இங்க ஆக்சிஜன் 1 into 2 எனக்கு 2 ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆனா ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா இருக்கா? இல்ல, ஹைட்ரஜன் எனக்கு பேலன்ஸ் ஆகல. இங்க 2, இங்க எனக்கு 4. நான் 4 2 ஆக்க முடியாது, ஆனா 2 நான் 4 ஆக்கலாமா? என்ன பண்ணலாம், இங்க வந்து into 2 போடலாம். அப்ப எனக்கு 4 ஆயிடுமா? அப்ப இங்க நான் என்ன பண்றேன், 2 ஆட் பண்றேன். 2 போட்டேனா 2 into 2 it becomes 4. ஓகே, ஸோ இப்போ அகைன் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ரியாக்டன்ட் சைட், ப்ராடக்ட் சைட். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் கரெக்டாக போடுங்க. 2H2 plus oxygen gives H2O, 2H2O. இப்போ ஹைட்ரஜன் 2 2s are 4 இருக்கு, ப்ராடக்ட் சைடும் 4 இருக்கு. ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இந்த சைடும் ஆக்சிஜன் 2 இருக்கு. ஸோ இப்போ 2 எலிமெண்ட்ஸும் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பேலன்ஸ் அன் ஈக்குவேஷன். இன்னும் கிளியரா பார்க்கணும்னா, ஓகே, ஸோ டு இப்போ நம்ம ஆக்சிஜனை இங்க பேலன்ஸ் பண்ணோம் 2ன்னு போட்டு. இப்போ ஹைட்ரஜன் அங்க 4 ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் 2 போடுறேன். 2 2s are 4. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, it is getting confused. So on both sides number of hydrogen atom is 4 and oxygen atom is 2. So chemical equation is balanced. Okay, so இன்னுமே உனக்கு வந்து இன்னும் clear ஆகல அப்படினா we'll take another example. Magnesium plus oxygen. நான் சொல்ற மெத்தடையே நீ ஃபாலோ பண்ணலாம். அது உனக்கு கஷ்டமா இருக்குனா, புக்ல இருக்கிறது படிக்கிறது கஷ்டமா இருக்குனா, ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ரியாக்டன்ட் சைடு எத்தனை, ப்ராடக்ட் சைடு எத்தனை எழுதுங்க. மெக்னீஷியம் எனக்கு இங்கே 1, இங்கேயும் 1. ஆக்சிஜன் இங்கே எனக்கு 2, ரியாக்டன்ட் சைடு, ப்ராடக்ட் சைடு எனக்கு 1. ஓகே, ஸோ எதை நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து சேம் டைம்ஸ் தான் உனக்கு அக்கர் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு பேலன்ஸ் த ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வந்து ஆக்சிஜன் நான் பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே எனக்கு 1, இங்கே 2 இருக்கு. ஸோ இதை நான் வந்து 2 ஆக்கலாமா? ஹவு? பை புட்டிங் 2 கோஎஃபிஷியன்ட். எதுக்கு முன்னாடி? ஆக்சிஜனுக்கு முன்னாடி, ப்ராடக்ட் சைட். ஸோ ஐ எம் புட்டிங் 2 ஹியர். நிறைய பேர் அந்த மல்டிப்ளை இங்கே பண்ணி 2ஆ மாற்றிடுவாங்க, ஆனால் அங்கே கோஎஃபிஷியன்ட் போட மறந்துடுவீங்க. ஸோ நல்லா பாருங்க, இங்கே நான் வந்து ஆக்சிஜனுக்கு முன்னாடி மட்டும் 2 போட முடியாது, ஜென்ரலாக தான் போட முடியும். ஓகே, இப்போ 2 mg1 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ரியாக்டன்ட் சைடும் 2 ஆக்சிஜன், ப்ராடக்ட் சைடும் 2 ஆக்சிஜன். பட் இப்போ நான் இங்கே 2 போட்டதுக்கப்புறம் இப்போ மெக்னீஷியம் எனக்கு இந்த சைடு 1, பட் இங்கே 2 போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ மெக்னீஷியம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு 2ஆ மாறிடுச்சு. ஸோ இப்போ இது அன்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறப்ப பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ மெக்னீஷியம் அங்கே 2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதையும் நான் 2 ஆக்கணும். ஸோ ஐ எம் புட்டிங் அகெயின் 2 ஹியர். கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 போடுறேன். அப்போ இங்கே 2 போட்டோன்னே இங்கே 2 மெக்னீஷியம் பேலன்ஸ், இங்கேயும் 2 மெக்னீஷியம் பேலன்ஸ் ஆயிடுச்சா?
ஆக்சிஜன் இங்க 2, இங்கேயும் ஆக்சிஜன் 2. ஓகே, ஸோ இப்போ என்னோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2mg plus O2 gives 2mgO. இதான் என்னோட பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணி படிச்சனா யூ கேன் ஈஸிலி ஆக்சுவலி என்ன பண்ணலாம், நீ வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் உனக்கு என்னென்ன கன்வே பண்ணுது? It gives us both qualitative and quantitative information. என்னென்ன qualitative information கொடுக்குதுன்னா, அந்த கெமிக்கல் காம்பவுண்டோட நேம், அந்த கெமிக்கல் எலிமெண்டோட நேம், அதோட சிம்பிள், அதோட ஃபார்முலா, அந்த ரியாக்ஷன்ல என்னென்ன இந்த குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரியுது. குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் உனக்கு என்னென்ன தெரியுதுன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது ரியாக்டன்ஸ்லயும் சரி ப்ராடக்ட்ஸ்லயும் சரி. ஓகே, இதெல்லாம் உனக்கு குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஆனால் ஒரு கெமிக்கல் இன்ஃபர்மேஷன், ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கன்வே பண்ணாது அப்படின்றதுல யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ்: physical state of the reactants and products, heat changes, conditions such as temperature and pressure. அதாவது skeletal equation, balanced chemical equationல இன்னும் advanced இதில் பார்த்தோம்னா we'll actually mention it. ஓகே, அண்ட் அதே மாதிரி கான்சென்ட்ரேட்டடா இதெல்லாமே அட்லீஸ்ட் கூட நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலா இதெல்லாம் கன்வே ஆகாதுன்னு சொல்றாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து ஆக்சுவலா இட் கேன் பி கன்வேட் த்ரூ ஸ்பெசிஃபிக் இன்புட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இன்புட் போட்டு இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த லாஸ்ட் 2 பாத்தீங்களா, கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன், சுத்தமா உன்னால ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை வச்சு கன்வே பண்ணவே முடியாது. புரியுதா? So laws of chemical combination. ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் உனக்கு 2 லா இருக்கு. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா இட் ஹேஸ் டு ஃபாலோ சம் லாஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லாஸ் அண்டர் லாஸ் ஆஃப் காம்பினேஷன்: law of conservation of mass, law of constant proportion, law of multiple proportion and Gay-Lussac law. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றது 2 law. First 2 laws தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first one is law of conservation of mass. Already இந்த law of conservation of mass படி தான் நம்ம chemical equation பேலன்ஸ் பண்றோம். ஓகே, so law of conservation of mass என்ன சொல்லுது? Mass can neither be created nor be destroyed in a chemical reaction. அத நீ என்ன சொல்லலாம்? யார் இதை கன்வே பண்ணா? லவாய்சியர் தான் கன்வே பண்ணாரு. இதை நீ இப்படியும் சொல்லலாம், என்னது? டியூரிங் எனி கெமிக்கல் ரியாக்ஷன், any change, the total mass of products is equal to the total mass of reactants. அதனால தான் ஒரு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இன் போத் த ரியாக்டன்ட் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ இதுதான்டா law of conservation of mass. Now you have to write these 4 lines. Total mass, reactant side and product side equal இருக்கணும். And அதை இப்படியும் சொல்லலாம்: mass can neither be created nor be destroyed in a chemical reaction. Okay, it is also known as law of indestructibility of mass. ஓகேயா? ஸோ இதுக்கான ஒரு குட்டி ஆக்டிவிட்டி தான் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, ஐஸ் கியூப்ஸை ஒரு கண்டெய்னர்ல நீ போடுற. ஓகேயா? கண்டெய்னர்ல போட்டு நீ என்ன பண்ற? அதை வந்து மெஷர் பண்ற. அதை நீ க்ளோஸ் கண்டெய்னர்ல போடல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆயிடுது. ஓகே, இட் இஸ் அ பிசிக்கல் சேஞ்ச். இப்போ அது லிக்விடா மாறிடுது. இப்போ லிக்விடா மாறினதுக்கு அப்புறம் அதோட வெயிட் பார்த்தனா வெயிட் வந்து உனக்கு சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ டியூரிங் த பிசிக்கல் சேஞ்ச் டோட்டல் மாஸ் ஆஃப் மேட்டர் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, கெமிக்கல் சேஞ்ச்லயுமே உனக்கு வந்து டோட்டல் மாஸ் சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோடியம் சல்ஃபேட், பேரியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட்ல இந்த கெமிக்கல் டெஸ்ட் டியூப் போடுறோம். இல்லை பேரியம் குளோரைடு இருக்கு. நம்ம ஒரு கார்க்கால க்ளோஸ் பண்ணி இப்போ இதை மொத்தமா இதை மெஷர் பண்றோம். ஒரு வெயிட் வந்து 46 கிராம்ஸ் வச்சுக்கோ வருது. இப்போ நீ என்ன பண்ற? நல்லா இந்த கண்டெய்னரை ஆட்டுற. அப்போ இந்த பேரியம் குளோரைட் சோடியம் சல்ஃபேட்டோட மிக்ஸ் ஆயிடுது. இப்போ அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து போயிடுது. அப்போ உனக்கு வேற ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுமா? என்ன ஃபார்ம் ஆகும்? பேரியம் சல்ஃபேட், சோடியம் குளோரைட்னு வேற ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, பட் ஆனால் இந்த கார்க்லாம் மூடியே தான் இருக்கு.
ஓகே, இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னரை வந்து மெஷர் பண்ணனா, இப்போ எனக்கு புது ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு 50 கிராம்ஸ் வந்திருக்கும்னு நினைப்பீங்க. பட் கிடையாது, உனக்கு 46 கிராம்ஸ் தான் இருக்கும். அப்போ பிசிக்கல் சேஞ்சில் மட்டும் கிடையாது, கெமிக்கல் சேஞ்சிலையுமே பிஃபோர் அ ரியாக்ஷன் ரியாக்டன்ஸோட மாஸ் எவ்வளோ இருக்கோ, ஆஃப்டர் த ரியாக்ஷனும் ப்ராடக்ட்ஸோட மாஸ் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு உனக்கு இந்த ஆக்டிவிட்டியில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஹேபர்ஸ் ப்ராசஸில் நம்ம தனித்தனியாக ரியாக்டன்ஸோட மாஸ் எடுத்து பார்த்தோம்னா 28 கிராம்ஸ் 6 கிராம்ஸ். ஆஃப்டர் கெமிக்கல் ரியாக்ஷன் 28 + 6 இங்கே 34 வருதா? ஆஃப்டர் த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த அமோனியாவோட மாஸும் உனக்கு 34 கிராம் தான் இருக்கு. ஸோ ஹென்ஸ் law of conservation of mass proved. Before reaction mass of reactants எவ்வளவோ, after the reaction mass of products same தான். Okay, so law of conservation of mass is proved. ஓகே, நெக்ஸ்ட் கடைசி லா என்ன? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இதை யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணா? ஜோசப் ப்ரௌஸ்ட் in 1779. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, in a pure chemical compound the elements are always present in definite proportion by mass. ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ல நம்மளோட எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு டெஃபினட் மாஸ் ப்ரொபோர்ஷன்ல தான் உனக்கு வந்து கம்பைன் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன். வாட்டர் நான் எங்கேருந்து வேணாலும் எடுக்கிறேன். வாட்டர் வந்து ரிவர் வாட்டரோ சால்ட் வாட்டர் எந்த வாட்டர் எடுத்தாலுமே அந்த வாட்டரில் அந்த வாட்டரோட காம்போசிஷன் பார்த்தோன்னா அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் தனித்தனியாக எடுத்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷனில் தான் அது கம்பைன் ஆகும். புரியுதா? irrespective of where the compound came from. அது ஐஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, சால்ட் வாட்டராக இருந்தாலும், ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலும் சரி. ஓகே, அது எங்கேருந்து வந்தது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட எலிமெண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தனா, மாஸ் ப்ரொபோர்ஷன் பார்த்தனா உனக்கு வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இஸ் டு ஆக்சிஜன் 1 கிராம் இஸ் டு 8 கிராமில் தான் ஆல்வேஸ் இட் வில் பி கம்பைனிங். ஓகே, என்ன வாட்டராக இருந்தாலும் சரி உனக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ 1:8 தான் இருக்கும். Okay, so water obtained from different sources like rain, sea, river will always consist of the two elements. Okay, என்ன வாட்டர் எடுத்தாலும் அது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கும். அதோட ரேஷியோ 1:8 ரேஷியோவில் தான் மாஸ் ரேஷியோவில் இருக்கும். ஓகே, அண்ட் மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து உனக்கு டிஃபராக இருக்கலாம். ஆனால் அதோட காம்போசிஷன் உனக்கு சேமாக தான் இருக்கும். அதில் அந்த எலிமெண்ட்ஸோட ரேஷியோ உனக்கு சேமாக தான் இருக்கும். இதை தான் நம்ம லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்னும் சொல்லலாம், இல்லைனா லா ஆஃப் டெஃபினட் ப்ரப்போர்ஷன்னும் சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அட் அ டைம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக படிங்க. ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணோம், ஆட்டம்னா என்னன்னு பார்த்தோம், அதில் இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒவ்வொரு சப் அட்டாமிக்கல் பார்ட்டிக்கலை ஒவ்வொரு சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வேலன்சி அப்படின்ற கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தோம். கெமிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுறது ஒரு காம்பவுண்டுக்கு அதை பற்றி பார்த்தோம். ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை எப்படி நம்ம நேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கெமிக்கல் ஈக்குவேஷன் எதுக்கு எழுதணும் அண்ட் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் கடைசியாக லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ பசங்களா, ஐ ஹோப் ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். பிகாஸ் நீங்களே இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஐ கிவ் யூ ஹிண்ட்ஸ், அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்டெயின் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ப்ரூவ்ஸ் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இல்லைனா டெஃபினட் ப்ரொபோர்ஷன் சொல்லும். இப்போ தானே பார்த்தோம், cathode rays are made up of negatively charged particles, electrons. In water, hydrogen and oxygen are combined in the ratio of 1:8. Which of the following statements made by Dalton has not undergone any change? எந்த postulate வந்து எந்த சேஞ்சும் வந்து ஆகல. Elements are made up of atoms. All atoms of an elements are alike. So எது வந்து உனக்கு சேஞ்ச் ஆகல அப்படின்னு பார்த்தனா all atoms of an element are alike. அதுவா? So all atoms of an element are alike. Okay? எலிமெண்ட்ல எல்லா ஆட்டம்ஸும் சேமா தான் இருக்கும். In all atoms of an element, the atomic number is same and the mass number
is different. So in all atoms of an element, the atomic number and mass number are same. Fill in the blanks. Dash is the smallest particle of an element, atom. Okay. Element is composed of similar atoms or same kind of atoms. Atom is made up of protons, electrons and neutrons. A negatively charged ion is called anion, while positively charged ion is called cation. Dash is a negatively charged particle, electron. Proton is deflected towards negatively charged plate. Match the following. Law of conservation of mass யார் சொன்னது? நம்மளோட Lavoisier. Law of constant proportion, Proust. Cathode rays வந்து கண்டுபிடிச்சது யாரு? William Crookes. Anode rays கண்டுபிடிச்சது யாரு? Goldstein. Neutrons கண்டுபிடிச்சது Chadwick. Okay, briefly answer briefly. So பசங்களா இது எல்லாமே நான் உனக்கு definitions வந்து chapterல சொல்லிருப்பேன். Law of conservation of mass, total mass of the products and reactants உனக்கு சேமா தான் இருக்கும். Law of constant proportion, irrespective of compound எங்க இருந்து வந்தது உனக்கு elements வந்து ஒரு fixed mass ratioல தான் combine ஆகும். Properties of anode rays 5 பாயிண்ட் இருந்துச்சு பத்தியா, அதை நீ எழுதணும். valencyனா என்ன, with respect to hydrogen எப்படி வந்து நீ கண்டுபிடிப்ப, அதை நீ எழுதணும். ionsனா என்ன, atom வந்து electron lose பண்ணுச்சுனாலோ gain ஆச்சுனாலோ it will become ion, அதை பத்தி எழுதணும். chemical equationனா என்ன, shorthand representation of a chemical reaction, definition எழுதுங்க. names of the following compounds, இது வந்து carbon monoxide, நீங்களே ட்ரை பண்ணுங்க. I'm giving the answer. This is dinitrogen monoxide, இது nitrogen dioxide, this is phosphorus pentachloride. Okay. Next, find the valency of the element which is underlined. Okay, so நான் வந்து உனக்கு சொல்றேன், நீங்களே கடைசியா கண்டுபிடிங்க. chlorine, ஒரே ஒரு chlorineோட attach ஆயிருக்கு. So the valency of sodium is 1. இங்க 2 oxygenோட attach ஆயிருக்கு. oxygen 2னா double the number தான் அதோட valency. இல்லையா? இன்னொரு elementோட valency 2 oxygenனா அப்ப carbonோட valency is 4. இங்க PO4. Okay, so இதோட valency வந்து என்னது? -3, trivalent. So அப்ப இதோடது அலுமினியம் வந்து 3. BaNO3 twice and CaCl2 2 chlorideனா calciumோடது 2. Okay, so இதோடது option D. இதுக்கு நீங்க question D க்கு நீங்க எனக்கு comment sectionல போடுங்க. Write the chemical formula for the following compounds. Aluminium sulfide. இது அந்த எப்படி வந்து நான் அலுமினியம் சல்ஃபேட் மட்டும் சொல்றேன். அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னா அலுமினியம் SO4. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு சிம்பிள் போட்டுட்டு அதோட வேலன்சி எழுதணும். அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணி சப்ஸ்கிரிப்டா எழுதணும். Al2SO4 thrice. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் நீங்களா கண்டுபிடிச்சு எழுதுங்க. சில்வர் நைட்ரேட் இது NaNO3, NaNO2 or நீங்களே கண்டுபிடிங்க. சில்வர் நைட்ரேட், மெக்னீசியம் ஆக்சைடு MgO, barium chloride is BaCl2. Okay, this is AgNO3. Write the skeleton equation for the following word equation. skeletal தான் balance, அப்புறம் balance பண்ண சொல்லிருக்காங்க. So நான் வந்து skeletal equation எழுதுறேன். C plus O2 gives CO2. balance பண்ணுங்க. phosphorus plus chlorine gives PCl5. Okay, so நீங்க தான் balance பண்ணணும். நான் skeletal equation மட்டும் எழுதுறேன். sulfur plus oxygen gives sulfur dioxide. Magnesium plus hydrogen chloride gives magnesium chloride plus hydrogen. So skeletal equation இத balance பண்ணணும் பசங்களா. balance பண்ணி எனக்கு comment sectionல போடுங்க. Okay, for both third and fourth one. Okay, so இதுதான் ரொம்ப important. balancing is very important. Okay, higher order thinking questions. Why does a light paddle wheel placed in the path of cathode rays begin to rotate when the cathode rays fall on it?
ஸோ ஏன் கேத்தோட் ரேஸ் போகிறப்ப நீ லைட் பேடில் அங்கே வச்சனா அந்த லைட் பேடில் மூவ் ஆகுது பிகாஸ் கேத்தோட் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சம் மாஸ் பார்ட்டிகிள்ஸ் இல்லையா. ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸோ அதுதான் வந்து மூவ் பண்ணும். இட் ஹேஸ் சம் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ. ஹவு கேன் வி ப்ரூவ் தட் எலக்ட்ரான்ஸ் கேரி நெகட்டிவ் சார்ஜ்? ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சோம்னா இந்த கேத்தோட் ரேஸ் வந்து தே டிஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட். அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரான்ஸ் கேரி நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். Rutresh, Hari, Kanishka and Tahera collected different samples of water from a well, pond, river and underground water. இது எல்லாமே டெஸ்டிங் லெபார்டரிக்கு அனுப்புறாங்க. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஷோட் ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் வந்து 1:8ன்னு சொல்றாங்க. வாட் கன்க்ளூஷன் வுட் யூ ட்ரா ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட்? என்னதான் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம இந்த வாட்டரை அப்டேட் பண்ணாலுமே அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ ஃபிக்ஸடாக இருக்குன்னா திஸ் ஷோஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, இதான் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எங்கேருந்து அந்த சோர்ஸ் எடுக்கிறோம், வாட்டர் எடுக்கிறோம், அதெல்லாம் வந்து அது டிபெண்ட் ஆயிருக்காது. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் தான் உனக்கு கம்பைன் ஆகி இட் வில் கிவ் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசங்களா நம்ம நிறைய வந்து இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ பேலன்சிங் த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் வந்து நிறைய வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஐ கிவ் யூ த கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ கிவ் யூ த டீடைல்டு ஸ்டெப் ஆஃப் எவ்ரி பேலன்சிங் த ஈக்குவேஷன். என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ பசங்களா ப்ளீஸ் ஃபாலோ அவர் வாட்ஸ்அப் சேனல். அண்ட் கண்டிப்பாக இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செஷனை வந்து லைக் போட்டுட்டு அண்ட் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் அவர் அதர் ஒன் ஷாட் செஷன்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்டா பசங்களா. பை பை.